சங்கீதம் 52. சங்கீதம் 52 நாம் மாறி மாறி வாசிப்போம். தாவீது அபிமெலேக்கின் வீட்டுக்கு வந்தான் என்று ஏதோமேனாகிய தோவேக்கு வந்து சவுலுக்கு அறிவித்த பின்பு தாவீதினால் பாடப்பட்டு ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட மஸ்கீல் என்னும் சங்கீதம். பலவானே, பொல்லாப்பில் ஏன் பெருமை பாராட்டுகிறாய்? தேவனுடைய கிருபை எந்நாளும் உள்ளது. நீ கேடுகளை செய்ய எத்தனம் பண்ணுகிறாய். கபடு செய்யும் உன்னாவு தீட்டப்பட்ட சவரகன் கத்தியை போல் இருக்கிறது. நன்மையை பார்க்கிலும் தீமையையும் யதார்த்தம் பேசுகிறதை பார்க்கிலும் பொய்யையும் விரும்புகிறாய். கபடமுள்ள நாவே, சங்கரிக்கும் சகல வார்த்தைகளையும் நீ விரும்புகிறாய். தேவன் உன்னை என்றென்றைக்கும் இராதபடி அழித்து போடுவார். அவர் உன்னை பிடித்து உன் வாசஸ்தலத்திலிருந்து பிடுங்கி நீ ஜீவனுள்ளோர் தேசத்தில் இராதபடிக்கு உன்னை நிர்மூலமாக்குவார். நீதிமான்கள் அதை கண்டு பயந்து அவர்களை பார்த்து நகைத்து, இதோ தேவனை தன் பலனாக எண்ணாமல் தன் செல்வ பெருக்கத்தை நம்பி தன் தீவனையில் பலத்து கொண்ட மனுஷன் இவன்தான் என்பார்கள். நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். நாம் எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். நீரே இதை செய்தீர் என்று உம்மை என்றென்றைக்கும் துதித்து உமது நாமத்திற்கு காத்திருப்பேன். உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு முன்பாக அது நலமாயிருக்கிறது. ஆமேன். நாம் எல்லோரும் சேர்ந்து ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே அப்பா, நன்றி தகப்பனே. ராஜாதி ராஜாவே, உமக்கு இந்த நாளில் கூட ஏசப்பா கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. அப்பா, இந்த நல்ல ஒரு நாளை ஆண்டவரே எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்த கிருபைக்கு நன்றி அப்பா. குடும்பமாக நாங்கள் உங்களுடைய சபைக்கு வருவதற்கு அப்பா நீர் எங்களுக்கு பாராட்டிய தயவுக்கு நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை. சபையாக கூடி வருகிறது எவ்வளவு நல்லது தகப்பனே. அப்பா, கர்த்தருடைய சமூகத்தில் வருகிறது எவ்வளவு இன்பமும் மகிழ்ச்சியுமாக இருக்கிறது ஆண்டவரே. உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி தகப்பனே. பரலோகத்தின் தேவனே, இப்பொழுது இந்த இடத்துல நீங்க வீற்றிருக்கீங்க என்பது நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா நன்றி 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 தகப்பனே. அப்பா, புதிய நாளை கூட்டி கொடுத்தீங்களே, உமக்கு நன்றி ராஜா. புதிய மாதத்துக்குள்ள நடக்க செய்தீரே, உமக்கு நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம் அப்பா. ராஜாதி ராஜாவே, இந்த நாள்ல கர்த்தாவே சபையில ஆண்டவரை ஏறெடுக்க போற எல்லா காரியங்களையும் ஆண்டவரை ஆரம்பம் முதல் முடிவு வரை ஆவியானவர் நீங்க ஆண்டவரை பொறுப்பெடுக்கும்படியாக உங்களுடைய பாதத்துல வருகிறோம் தகப்பனே. அப்பா, ஆராதனை வேலையை ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. நாங்கள் துதித்து பாடி கைத்தட்டி பாடி ஜெபித்து ஆராதிக்கும் போது ஆண்டவரை நாங்கள் விடுதலை காணும்படி வருகிறோம் தகப்பனே. அப்பா, நாங்கள் ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ள ஜெபிக்கிறோம் ஏசப்பா. காத்திருக்கிற காரியங்கள் எல்லாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளட்டும் தகப்பனே. கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கிறவர்கள், வேலைக்காக காத்திருக்கிறவர்கள், சுகத்துக்காக காத்திருக்கிறவர்கள், ஒரு விடுதலைக்காக காத்திருக்கிறவர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கட்டுகளிலிருந்து விடுதலைக்காக காத்திருக்கிறவர்கள் எல்லா விடுதலையும் இந்த நாள்ல இந்த ஆராதனையில நடக்கட்டும் தகப்பனே. அப்பா, வந்திருக்கிற பிள்ளைகள் விடுதலையோடும் ஜெயத்தோடும் கடந்து செல்லட்டும் தகப்பனே. நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. செய்தியை சுமந்து கொண்டிருக்கிற தாசனை உடைய பாதத்துல ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. அப்பா, எங்களுக்காக பேச போற வார்த்தைகளை ஆசீர்வதியும். இந்த நாள்ல நாங்க பெறப்போகிற மன்னாவை ஆசீர்வதித்து தாரும் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம். பேச போற வார்த்தைகளை சத்தியமாக நாங்க எடுத்து அதை கேட்கறது மாத்திரம் இல்லாம நல்ல நிலமாகி எங்கள் இருதயத்தில் விதைக்கப்பட்டு நாங்கள் 30, 60, 100 பலன் கொடுக்கும்படி தகப்பனே எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் வாசித்தது போல பச்சையான ஒலிவ மரங்களாக நீங்கள் எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, இந்த சபையில தகப்பனே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் விளங்கட்டும் தகப்பனே. ஸ்தோத்திரம் அப்பா. வருகிற நாட்கள்ல சாட்சிகளாக எழும்பி பிரகாசிக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா, ஏறெடுக்க போற ஒவ்வொரு காரியங்களும் உமக்கு பிரீதியாக உம்முடைய சமூகத்தில் வருவதாக, உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. சகல துதிகன மகிமையை உமக்கு ஏறெடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து மூலம் துதிக்கிறோம். ஜெபங்கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஆமென். நம்மை கண்மணி போல காத்து ஆமென் இந்த புதிய நாளிலும் புதிய வாரத்திலையும் அவரை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் ஆமென் கூட்டி சேர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அவருடைய பரிசுத்த நாம மகிமைக்காக ஆமென். சங்கீதம் 54வது அதிகாரம் 6வது வசனம். உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன், கர்த்தாவே உமது நாமத்தை துதிப்பேன், அது நலமானது. ஹல்லேலூயா, ஆமென். அவருடைய நாமத்தை துதிப்பது
ஆமென், நமக்கு அது நலமானது. ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். அதே அடுத்த வசனம், அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார், என் சத்துருக்களின் நீதி சருகிடுதலை கண்டது. ஹல்லேலூயா. நாம் அவரை துதிக்கும் பொழுது எல்லா நெருக்கங்களுக்கும் விலக்கி நம்மை மீட்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. ஒருவள் நெருக்கத்தோடு வெளியில் சொல்ல முடியாமல் மனதுளை போட்டு நமக்கு நாமே கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கலாம். நாம் ஆண்டவர் உண்மையாய் துதிப்போம். ஹல்லேலூயா. அதற்காக தான் இந்த ஆராதனை. உற்சாகத்தோடு அவர் ஆராதிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம் இயேசு உயிருள்ள தேவன். அவர் இரக்கமுள்ளவர். ஹல்லேலூயா. அவர் மனதுருக்கமுடையவர். நீடிய சாந்தம், பொறுமை, அன்பு நிறைந்து வாழ்பவர். உண்மையாக நாம் அவரை துதிக்க போகிறோம். முதலாவதாக என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திர பலிகளை இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. உண்மையாகவே வாய்களை திறந்து ஆராதனை என்பது என்னன்னா, அதாவது பாட்டு பாடுறோம் போகிறோம் அப்படி இல்லை, அந்த வார்த்தைகளை உணர்ந்து நம்ம அறிக்கையிடும் பொழுது அதில் உள்ள விடுதலை உண்மையாகவே விடுதலை. ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா, அதில் உள்ள வார்த்தைகள் எல்லாம் வேதத்தில் உள்ள வசனங்கள். நம்ம அந்த வசனத்தை நம்ம உண்மையாகவே ஒருவேளை கண்களை மூடிக்கொள்ளலாம், ஒருவேளை கரங்களை அசைத்து கொள்ளலாம், எப்படியோ, ஆனால் உண்மையாகவே அந்த வார்த்தைகளை உணர்ந்து ஃபார் எக்ஸாம்பிள் இரக்கம் உள்ளவரே அப்படின்ட்டு உண்மையாகவே ஆண்டவரை பார்த்து, ஏன் அப்படின்னா 2 பேர் 3 பேர் கூடுற ஸ்தலத்தில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே தேவன் இந்த ஆராதனையில் பிரியப்படுகிறவர். ஹல்லேலூயா. இங்கே வந்திருக்கிறார். அந்த பரலோகம் சிங்காசனத்திலேருந்து இறங்கி தேவதூதர்கள்லாம் சூழ அப்படி சுற்றிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை நம்முடைய கண்களுக்கு அது மறைவாக இருக்கலாம், ஆனால் உண்மையாக வேதத்தின் அடிப்படையில் உண்மையாகவே ஆண்டவங்க வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தைகளை நாம் அறிக்கையிட்டு அப்படி உணர்ந்து பாடும் பொழுது நிச்சயமாகவே விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. அதுதான் விடுதலை. அப்பொழுது ஆண்டவர் நம்முடைய விடுதலை கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உண்மையாக பாடுகிறோம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. உள்ளவரே மனதுருக்கம் நிறையவரே, இரக்கம் உள்ளவரே மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். அவருக்கு ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. துதிகர மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிகர மகிமை துதிகர மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம்.
மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். இயேசு ராஜா ஸ்தோத்திரம். இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே. கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே. உண்மையாய் கூப்பிடும் குரல்களை கேட்டு விடுதலை தருபவரே. உண்மையாய் கூப்பிடும் குரல்களை கேட்டு விடுதலை தருபவரே. என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரப்பா. என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே கைகளை தட்டி ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. நாங்கள் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் உயிருள்ளவர். ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே. அவன் உண்மையாகவே சத்தத்தை உயர்த்தி இயேசுவே என்று கூப்பிடுவோமா? அவன் நம் அருகிலே இருக்கிறார். அருகிலே இருக்கிறார். உண்மையாய் கூப்பிடும் குரல்களை கேட்டு விடுதலை தருபவரே. அவர் விடுதலை தருகிற தெய்வமாய் நம் முத்திரை உலாவிக் கொண்டிருக்கிறார். கேட்டு விடுதலை தருபவரே. உண்மையாய் உண்மையாய் கூப்பிடும் குரல்களை கேட்டு விடுதலை தருபவரே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதிக்கிறோம். இயேசுவே நாங்கள் ஆராதிக்கிறோம். பிதாவே நாங்கள் ஆராதிக்கிறோம். சர்வ வல்லவரே நாங்கள் ஆராதிக்கிறோம். ஓ நன்றி 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 அப்பா. மகிமையின் ஆலைகளை நிறைத்து ஹalleluya ஹalleluya அபிஷேகத்தால் நிறைந்தப்பா. ஆவியிலே நிறைந்து உம்மை ஆராதிக்க ஆராதிக்க சபையாய் ஆராதிக்க. ஹalleluya ஆராதனை உமக்கே. ஹalleluya ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனைக்கு தகுதியானவர். ஆராதனைக்கு உரியதவர். ஹalleluya நம்முடைய எல்லா ஆராதனைகளும் சுகந்த பலிகளாக ஏற்றுக்கொள்கிறவர். ஹalleluya நம்முடைய உலாவி ஆமென். நம்முடைய எல்லா தேவைகளையும் நம்முடைய சத்துருடைய எல்லா கிரியைகளையும் அழித்து போட வல்லமையுள்ள தேவன் இந்த வேளையிலே. ஓ நன்றி 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 அப்பா. ஒரு மகிமையினால் எங்கள் சபையை எங்கள் ஆமென் ஆளுகையை எங்கள் ஆலயத்தை முழுவீராக ஒரு பரலோக மகிமை. ஓ நகமா நகமா நீங்க கமரமனா நீங்க கமரமனா ஒரு மகிமைகளை மூடட்டுக்காப்பா. ஒரு மூடட்டுக்காப்பா. ஒரு மூடட்டுக்காப்பா. ஹalleluya ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை
ஹalleluya. கைகளை தட்டி ஹalleluya, கைகளை தட்டி அந்த ஆவியானவரே ஹalleluya, அந்த தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, வாய்களை திறந்து துதிப்போமா, வாய்களை திறந்து துதிப்போமா. ஆமென். துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரங்களை நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஹalleluya, 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 ஹalleluya. ஒருவரும் சேரக்கூடாத ஆமென் உன்னதமான ஒளியிலே வாசம் செய்கிறவர். ஆமென். ஒருவரும் சேரக்கூடாத உன்னதமான ஒளியிலே வாசம் செய்கிறவர். ஒருவரும் கண்டிராதவர், காணக்கூடாதவருமாகிய தேவாதி தேவன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அவருடைய பிரசன்னத்தினால நம்ம நிரப்ப வல்லமையுள்ள தேவன். அவருடைய பிரசன்னத்தினால் நம்ம நிரப்ப வல்லமையுள்ள தேவன். ஆமென். ஹalleluya, ஹalleluya. Thank you Jesus. அவர் அதிசயமானவர். ஆமென். ஆறுதல் தருகிறவர், சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். ஹalleluya. உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். ஆமென். நம் இயேசு நல்லவர். ஆமென். அவர் ஒரு நாளும் நம்மை கைவிடவே மாட்டார். ஹalleluya. ஆமென். ஆமென். நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஆமென். ஆமென். நான் வேதத்திலே பார்க்கிறோம். அவர் அநேகருடைய ஆமென் ஆமென் குருளாய் இருந்த பிள்ளைகளுக்கு ஆமென் சுகம் கொடுத்தவர். ஹalleluya. ஆமென். திமிர்வாதமாய் இருந்தவர்களுக்கு சுகம் தந்தவர். மரித்து போன லாசருவை உயிரோடு எழுப்பினவர். ஹalleluya. ஆமென். 100 வேலைக்காரனுக்கு சுகம் தந்த தேவம். ஆமென். மனதுருக்கமுடைய தேவாதி தேவன், ராஜாதி ராஜ, கத்தாதி கத்த. ஆமென். நம்மளையும் ஆமென் நம்மையும் உண்டாக்கின தகப்ப. அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஹalleluya, ஹalleluya. இயேசு நல்லவர். ஆமென். வாய்களை திறந்து இயேசுவே நீ நல்லவர் என்று சொல்லுவோமா. அப்பா நீ நல்லவர் ஆண்டவரே, அப்பா நீ நல்லவர் ஆண்டவரே, நீர் பரிசுத்தர் ஆண்டவரே, நீர் பரிசுத்தர் ஆண்டவரே, நீர் நல்லவர் அப்பா. வாய்களை திறந்து சொல்லுவோமே. ஆமென். அவர் ஆராதிப்போமே. ஆமென். அவரை ஆமென் ஆராதிப்போமே, ஸ்தோத்தரிப்போமே. ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்தரிப்போமே. உற்சாகத்தோடு அவரை ஆராதிப்போமே. ஹalleluya, ஹalleluya. Thank you Jesus. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. Thank you Jesus. Hallelujah. Jesus நன்றி அப்பா. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you Jesus. உமக்கு நன்றி ஆண்டவரே. Hallelujah. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு கைவிடார், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஆமென். அவர் கைவிடாத தேவன். ஹalleluya. ஆமென். அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை. ஹalleluya. ஆமென். அவர் நம்மை கைவிடுவதில்லை. ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம். ஹalleluya. ஆமென். நாம் உற்சாகத்தோடு ஆமென் ஆமென் இந்த பாடல் நாம் பாட போகிறோம். ஆமென். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஹalleluya. ஆமென். தேசத்தை சுதந்தரிக்க ஆண்டவர் இந்த நாளில் அருள் புரிவார். ஹalleluya, ஹalleluya. கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை
அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர் சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார். நமக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். கண்ணீரை காண்கிறார், கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிற தேவன், கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார், உனக்கு விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எதிர்காலம் எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, நிச்சயமாகவே உண்டு. எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நொறுங்குண்ட நெஞ்சமே, நோக்கிடு இயேசுவை, நொறுங்குண்ட நெஞ்சமே, நோக்கிடு இயேசுவை. கூப்பிடு உண்மையா, கூப்பிடு உண்மையா, குறையெல்லாம் நீக்குவார், உன் குறையெல்லாம் நீக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். கைகளை தட்டி ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் கைகளை தட்டி உற்சாகத்தோடு ஆவியிலே நிறைந்து அப்பாவை ஆராதிப்போமா. ஹalleluya ஹalleluya. ஒன்று சேர்ந்து துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். இயேசு வருகிறார் மேகங்கள் நடுவிலே. இயேசு வருகிறார் மேகங்கள் நடுவிலே. மகிமையில் சேர்த்திட, மகிமையில் சேர்த்திட, மறுரூபமாக்குவார், உண்மை மறுரூபமாக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம்.
மகிமையினால் நிரப்புவீராக ஆண்டவரே. அப்படி துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு அபிஷேகத்தால் நிரப்புவீராக ஆண்டவரே. சத்துருவை ஜெயிப்பதற்கு எங்களுக்கு ஒரு பலனை தருவீராக ஆண்டவரே. உலகத்தை ஜெயிப்பதற்கு எங்களுக்கு ஒரு பலனை தருவீராக ஆண்டவரே. பாவத்தை ஜெயிப்பதற்கு எங்களுக்கு ஒரு பலனை தருவீராக ஆவியானவரே. நீரே எங்களை ஆளுகை செய்வீராக. எல்லா சுயங்களையும் சுத்தரித்து போடுவீராக. இயேசுவே, உங்க நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒன்று சேர்ந்து நாம் ஹல்லேலூயா 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 தேசத்தை சுதந்தரிப்போம். ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே. அபிஷேக மகிமை ஆவியானவரே, எங்கள் சபை மேல ஆண்டவரே அக்கினியாய் ஊற்றுவீராக. நீங்க ஊற்றுங்க ஆண்டவரே. ஒரு வல்லமை ஆண்டவரே எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. எல்லா ஆண்டவரே சுயங்களையும் சுத்தரித்து போடுங்கப்பா. ஹல்லேலூயா. அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு ஆமென் வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஆண்டவரே. கண்களை குறிக்கிற அபிஷேகம், கட்டுகளை அறுக்கிற அபிஷேகம் ஆண்டவரே. எங்க தலைமையில வைங்கப்பா. எங்க சபை மேல வைங்க ஆவியானவரே. கைகளை தட்டி கைகளை தட்டி ஹல்லேலூயா. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே. ஆமென். கூடியிருந்த வீட்டிலப்பா ஊற்றின அபிஷேகம் ஆவியானவர். ஆமென். சீனாய் மலையில இறங்கி வந்த ஆவியானவர். ஹல்லேலூயா. ஆமென். இஸ்ரவேலுடைய பாளையத்துல உலாவின கர்த்தருடைய ஆவியானவரே. ஆமென். எனக்குள்ள அசைவாடி ஆவியானவரே. எங்களை நிரப்பி ஆண்டவரே. ஒரு மகிமையாய் நிரப்புவீராக. ஒரு அபிஷேகத்தால் நிரப்புவீராக. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு மகிமை 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 ஆண்டவரே. ஒரு பரலோக மகிமை ஆண்டவரே. ஒரு பரலோக மகிமை ஆண்டவரே. ஒரு உன்னதத்தின் மகிமை ஆண்டவரே. எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. எங்களை அளவில்லாமல் நிரப்பட்டும் ஆண்டவரே. உலகம் வல்ல ஹல்லேலூயா. இருப்படம் வல்ல ஆண்டவரே. நீதி முழுவதுமே நீதி ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை எங்க வாழ்க்கையில தாங்க ஆண்டவரே. எங்க ஆண்டவரே எங்க சபையில ஊற்றுங்கப்பா. ஹல்லேலூயா. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. ஹல்லேலூயா. கைகளை தட்டி கைகளை தட்டி கைகளை தட்டி கைகளை தட்டி ஆமென். வாஞ்சையுள்ள இருதயத்தை நம்மை நிரப்புகிற ஆவியானவர் வாஞ்சையோடு கேட்கும் பொழுது அவர் நம்மை நிரப்புவார். நம்மை நிரப்ப ஆயுதத்தோடு அவளோட வந்திருக்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கைகளை தட்டி அப்பா உமக்கு நன்றி நன்றி நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி. எங்களை நீங்க நேசிக்கிறீங்களே நன்றி அப்பா. அப்பா எங்களை நேசிக்கிறீங்களே நன்றி ஆண்டவரே. உமக்கே நன்றி அப்பா. உமக்கே நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். தேவஜனமே போராடி கொண்டிருக்கிறீர்களோ போராடி கொண்டிருக்கிறீரோ வாழ்க்கையில ஆமென். நமக்கு ஒரு புகலிடம் உண்டு, மறக்க வேண்டாம். ஆமென். நமக்கு ஒரு புகலிடம் உண்டு. ஹல்லேலூயா. ஆமென். எல்லா போராட்டத்தையும் அவர் முடிவுக்கு கொண்டு வருவார். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். கொஞ்ச நேரம் ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். இது ஆமென் ஆராதனையை முடிக்க வேண்டிய வேலையா இருக்குது. ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் அர்ப்பணிக்கிற ஆமென் நம்மையே அர்ப்பணிக்கிறோம். ஆமென் ஆமென். கண்களை மூடி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஆமென் ஆமென். கடந்ததை நினைத்து ஒருவேளை கலங்கி கொண்டு ஆமென் கண்ணீரே எனக்கு உணவா இருக்குது. ஆமென். எப்பொழுது எனக்கு கண்ணீரே எனக்கு ஒரு ஆமென் நிரந்தரமாக இருக்குது என்று சொல்லி ஒருவேளை ஆமென் ஏக்கம் கொண்டு இருக்கலாம். தேவஜனமே எல்லா போராட்டத்தையும் ஆண்டவர் இந்த நாளில் எல்லாவற்றையும் மாற்றி போட போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். மாற்றி போட போகிறார். ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் அவருடைய பிரசன்னத்தினால எல்லா காரியங்களும்
மாறுதலாய் முடியும். ஹல்லேலூயா. ஆமென். காரியம் மாறுதலாய் முடியும். காரியம் மாறுதலாய் முடியும். ஆமென். ஆமென். அன்று எஸ்தர் ராஜாத்தி ஆமென் தன் யூத ஜனங்களுக்காக 3 நாள் உபவாசித்து ஜெபித்து ராஜாவின் இடத்தில் சென்ற பொழுது காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஹல்லேலூயா. ஆமென். 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 அவருடைய பிள்ளைகளை அவர் கைவிடவே மாட்டார். ஆமென். இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லையே. ஹல்லேலூயா. Jesus. Hallelujah. நன்றி ஆண்டவரே. போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு கதராதே மனமே, போராடும் என் நெஞ்சமே. சமத்தில் இறக்கி வைப்போமா நம்முடைய எல்லா கஷ்டங்களையும். நம் மனதில் என்னது ஓடிட்டு இருக்கு மனிதனுக்கு தெரியாது. ஆண்டவருடைய சமூகத்துல இறக்கி வைப்போமா. இயேசு உண்டு கதராதே மனமே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. போராடும் என்னே புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு பரராதே மனமே. தேவஜனமே ஆமென். உள்ளத்தில் இருக்கிற எல்லா விண்ணப்பத்தையும் ஆண்டவர் சமூகத்தில் ஆமென் வாய்களை திறந்து அப்படியே அறிக்கையிடுவோமா. ஆமென். அறிக்கையிடுவோமா. நம்முடைய எல்லா விண்ணப்பத்தையும் கேட்டு ஆமென் தேவன் இந்த வேளையில ஆமென் பதில் கொடுக்க வல்லமில்ல தேவன். ஹல்லேலூயா. ஆயல் கடல் நடுவினிலே அமிழ்ந்து போகிறாயோ, ஆயல் கடல் நடுவினிலே அமிழ்ந்து போகிறாயோ, கரம் நீட்டும் இயேசுவை பார், கரை சேர்க்கும் துணையாக அவரே துணையாக இருக்கிறார். கரத்தை நீட்டி கரம் நீட்டும் இயேசுவை பார், கரை சேர்க்கும் துணையாளரே. ஆனந்தம் பேரானந்தம் என் அருளாத சமூகத்திலே, ஆனந்தம் பேரானந்தம் என் அருளாத சமூகத்திலே, ஆனந்தம் பேரானந்தம் என் அருளாத சமூகத்திலே, ஆனந்தம் பேரானந்தம்
இடத்துல ஆனந்தம், பேரானந்தமே. ஆனந்தம் பேரானந்தம் என் அருளாத சமூகத்திலே போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ பாராடும் இயேசு உண்டு பதறாதே மனமே. ஜனமே, ஒருவேளை நாம் நினைக்கிறது இதை நான் செஞ்சிருவேன், இதை நான் முடிச்சிருவேன், எனக்கு இது கரெக்டாக இருக்கும்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் நம்முடைய தேவன் ஆமென் ஆமென் நமக்கு பெஸ்டானதை வைத்திருப்பார். ஹல்லேலூயா. நமக்கு சிறந்ததே அவர் தருவார். ஆமென். அவர் நமக்கு சிறந்ததே தருகிறவர். மகிமை மகிமை மாட்சிமை பாராய் நேசருக்கே மகிமை மகிமை மாட்சிமை பாராய் நேசருக்கே மகிமை உமக்கன்றோ மாட்சிமை உமக்கன்றோ மகிமை உமக்கே மகிமை அப்பா. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. மாட்சிமை துதியும் கனமும் துதியும் புகழும் சோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ துதியும் புகழும் பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே, எங்களை தாழ்த்துகிறவரே, எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஆராதனை ஒரே ஆராதனைக்கு தகுதியான தேவன். நன்றி அப்பா. உங்க மகிமையினால் நிரப்பிடுங்க ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதிச்சிருங்க ஆண்டவரே. எங்க சபை பிள்ளைகளை ஆசீர்வதிச்சிருங்க ஆண்டவரே. எல்லா தேவைகளுக்கு அர்த்தம் சந்திச்சிருங்கப்பா. இயேசுவுக்கே அப்பா ஆராதனை 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 கைகளை உயர்த்தி, அவன் கடைசியாக கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஆராதனை 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 இயேசுவுக்கே என் நண்பர் இயேசுவுக்கே என் நண்பர் இயேசுவுக்கே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஒரே நல்லவர். கரத்தை உயர்த்தி, பரலோக தகப்பனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய எல்லா ஆராதனைகளையும் எங்களுடைய துதிகளையும்
எங்களை ஸ்தோத்திரத்தையும் கத்தரை ஏற்றுக்கொண்டீங்க. நன்றி ஆண்டவரே. அப்பா அவங்க கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆராதனை முழுவதையும் பொறுப்படுத்துக்கொண்டீங்க. நன்றிப்பா. தொடர்ந்து கத்தர் வார்த்தையினால பேசுங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, எங்கள் சபையை ஒரு விஷயம் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. கண்ணீரோடு, கடனோடு, வியாதியோடு, வறுமையோடு, வேதனையோடு, அப்பா மனதில் ஏதோ ஒரு அப்பா குழப்பத்தோடு வந்திருக்கிற எல்லா பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, அப்பா இன்றைய ஆண்டவர் எல்லா துக்கங்களும் சந்தோஷமாய் இப்பொழுதே மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே மாறட்டும். ஆமென். துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். கர்த்தர் ஒருவரையும் கைவிடவே மாட்டார். அவன் நம் இயேசு ஜீவிக்கிறவர், அவர் உயிரோடு இருக்கிறவர். அவன் நமக்கு நன்றி ஆண்டவரே. உங்க பாதத்தில் எங்களே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். நல்ல ஒரு ஆராதனை. ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். அவர் நம்மோடு கூட உறவாடினவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலையும் கூட இந்த இடத்துல வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சத்தியவேத அப்போஸ்தல சபையின் சார்பாகவும் நாங்கள் வாழ்த்துக்கிறோம், வரவேற்கிறோம். இதுதான் முதல் முறையாக நான் இந்த சபைக்கு வருகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க, இந்த ஆராதனையில் கலந்து கொள்கிறேன்னு சொல்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் தயவு செய்து எழுந்து நிற்கலாம். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் அந்த சர்ச் சர்வீஸில் வந்து அட்டன் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா சிஸ்டர் வந்திருக்காங்க, பிரதர் வந்திருக்காங்க, கரங்களை தட்டி அவர்களை வரவேற்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் கையில் ஒரு பேப்பர் கொடுப்பாங்க, அதில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எழுதி கொடுங்க, உங்களுடைய ஜெப தேவைகளை எழுதி கொடுங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். ஒரு விஷயம் நீங்கள் நிற்கலாம், உங்களை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்க போகிறோம். நம்ம மத்தியில் இருக்கிற பிரதர் ராபர்ட் அவர்கள் வந்து இவர்கள் ஆசீர்வதிப்பாங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, தேவன் இவர்களை இந்த இடத்துல கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. தேவன் அவர்களுடைய தேவைகளை சந்திக்கும்படியாக, எல்லாவற்றையும் அவர்களை நேர்த்தியாய் வழி நடத்தும்படியாக எல்லாரும் கரங்களை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதிக்கலாம். பிரதர் ராபர்ட் அவர்கள் வழி நடத்துவாங்க. அப்பா பிதாவே, உமக்கு சோஸ்திரம் ராஜா. கர்த்தாதி கர்த்தரே, உமக்கு சோஸ்திரம் செலுத்துகிறோம் ராஜா. அப்பா பிதாவே, இந்த நேரத்தில் எங்கள் யாவரையும் கூடி உண்மை ஆராதிக்க துதிக்க வைத்த கிருபைக்கு உமக்கு நன்றி ராஜா. அப்பா பிதாவே, சோஸ்திரம் சோஸ்திரம் சோஸ்திரம். அப்பா பிதாவே, இந்த புதிதாய் வந்தவர்களை உமது கரத்தில் கொடுத்துருக்கேன் ராஜா. அவர்களை நீர் ஆசீர்வதியும் ராஜா. அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். அவர்கள் என்ன தேவைக்காக இந்த தேசத்திற்கு வந்தார்களோ அந்த தேவைகள் எல்லாத்தையும் நீர் அறிந்திருக்கிறீர் ராஜா. மனதில் உள்ள இயக்கங்கள், தேவைகள் எல்லாத்தையும் நீ அறிந்திருக்கிறீர். ஆகையால் அந்த தேவைகள் எல்லாத்தையும் நீ நிறைவேற்றி கொடுத்துருங்க ராஜா. அப்பா பிதாவே, அவர்கள் வேலைகள் செய்கிறத ஆசீர்வதிங்க, கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா பிதாவே, இந்த ஆலயத்திற்கு வந்தது நல்லதென்று காண்றாப்படி அவர்களுக்கு உள்ள ஒரு வாஞ்சியை கொடுத்து எல்லா தேவைகளையும் செய்து கொடுங்க ராஜா. மேலும் ஆலயத்திற்கு வாரம் வாரம் வர்றதற்கு தகுதிப்படுத்துங்க ராஜா. அப்படியே ஆசீர்வதிங்க, ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. அவர்கள் போகும் இடம் வரும் இடம் கூறவே இருந்து உங்கள் கரம் தாங்கட்டும் ராஜா. எல்லா காரியங்களையும் உமது வலது கரம் தாங்கட்டும் ராஜா. அப்படியா ஜெபிக்கிறோம், அப்படியா எங்கள் ஜெபம் கேளும் தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நீங்கள் உட்காரலாம். தொடர்ந்து நீங்கள் இந்த ஆலயத்தில் இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளும்படியாக உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுதும் கூட வருகிற வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண்கிற ஒவ்வொருவரையும் நம்ம பார்க்க போகிறோம். ஒருவேளை இந்த இடத்துல உங்களுடைய பேர் வாசிக்கிறோம் அப்படின்னா தயவுசெய்து நீங்கள் எழுந்து நிற்கலாம். உங்களை ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். ஒருவேளை உங்களுடைய பேர் இதில் கொடுக்கப்படலை அப்படின்னாலும் கூட நீங்கள் எங்களுடைய எல்டர்ஸையோ அல்லது சிஸ்டர்ஸ்டெல்லாம் பார்த்து நீங்கள் கொடுக்கலாம். அதை நாங்கள் டேட்டாவை அப்டேட் பண்ணுறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம். இந்த வாரத்திலையும் கூட 16ஆம் தேதி சிஸ்டர் வின்சி சுபாஷ் அவர்களும் பேபி செலினா பெக்கர் அவர்களும் வந்துட்டு பிறந்தநாள் காண்றாங்க. 18ஆம் தேதி நவம்பர் 18 அண்ணன் வினோத் சந்திரன் அவர்களும் சிஸ்டர் பிரியா டேவிட் அவர்களும் கூட பிறந்தநாள் காண்றாங்க. 19ஆம் தேதி சிஸ்டர் சுதா பிரியா சிஸ்டர் அவர்களுடைய சகோதரி அவர்களும் கூட பிறந்தநாள் காண்றாங்க. 19ஆம் தேதி இன்னும் அப்பா முருகன் பிரதர் சரண்குமார் அவர்களுடைய தகப்பனார் அவர்களும் கூட பிறந்தநாள் காண்றாங்க. 20ஆம் தேதி மாஸ்டர் தியோ ஜேக்கப் அவர்கள் வந்து பிறந்தநாள் காண்றாங்க. 21ஆம் தேதி பிரதர் பரணி அவர்களும் பிரதர் பால் ஜோனத்தான் சாப்ளின் அவர்களும் கூட பிறந்த நாள் காண்றாங்க. திருமண நாள் பிரதர் பெக்கர் கமாலியல் அவர்களும் அவர்களுடைய துணைவியார் சுகன்யா அவர்களும் திருமண நாள் காண்றாங்க. இவர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை உங்களுடைய பேர் இதில் விடுபட்டிருந்தனா நீங்கள் தயவு செய்து எங்களுக்கு உங்களுடைய பெயர்களை கொடுக்கலாம். ஒருவேளை பேர் வாசிச்சிருந்தோன்னா நீங்கள் எழுந்து நிற்கலாம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். நம்முடைய மத்தியில் இருக்கிற அண்ணன் ஜஸ்டின் அவர்கள் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தி திருமண நாள் பிறந்த நாள் காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஜெபிப்போம். துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற அன்பின் பசுத்த தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா.
மீண்டும் திருச்சபை மக்களாக ஒன்று கூடிமை பாடும் தொழுவும் கொடுத்த நல்ல தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். பெயர் வாசிக்கப்பட்டிருக்கிற சிறியோர் முதல் பெரியோர் முதல் பாதுபாட்டில் வைக்கிறோம் ராஜா. புதிய ஆண்டை கூட நீ கட்டளையிட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த புதிய ஆண்டிலே புதிய நன்மையும் கிருபையும் அவர்களை தொடர வழி நடத்தும் கர்த்தாவே. அநேக பிறந்த நாட்களை கண்டு துதி சோத்திரத்தை எடுக்க அவர்களை ஆசீர்வதித்தள்ளும் கர்த்தாவே. திருமண நாளை காணுகிற பிள்ளைகளுக்காக வருகிறோம். அநேக ஆண்களை கண்டு அவர்களுடைய சாட்சியுள்ள ஜீவத்தை அவர்கள் ஜீவிக்க அவர்களை வழிநடத்தும் கர்த்தாவே. இப்போது நாங்கள் சங்கீதத்தில் வாசித்த பிரகாரமாக அவர்கள் ஆலயத்திலே திகழக்கூடிய ஒளிமாறு கண்டுகளாய் திகழ அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தேவ கிருபையை போய்ந்தாலும் முடியாக கூட கெஞ்சுகிறோம். இயேசுவின் மூலம் எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். யாராவது நீங்கள் இந்த வாரத்தில் வெக்கேஷன் போகிறீங்கன்னா தயவு செய்து நீங்கள் எழுந்து நிற்கலாம். அண்ணன் போகிறாங்க, யுவராஜ் அண்ணன் போகிறாங்க, சிஸ்டர் போகிறாங்க. இவர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை வெக்கேஷன்லேருந்து நீங்கள் வந்திருந்தீங்கனாலும் கூட எழுந்து நிற்கலாம். உங்களை ஆசீர்வித்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். நம்ம மத்தியில் இருக்கிற பிரதர் சாலமன் அவர்கள் வந்து ஜெபிப்பாங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவன் அவர்களுடைய பிரயாணத்தை ஆசீர்வதிக்கும்படியாக, அவர்களுடைய போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிக்கும்படியாக எல்லாரும் கரங்களை உயர்த்தி நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, அப்பா தகப்பனும் தாயும் மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறவதில்லை என்ற உங்களுடைய வார்த்தையின்படி ராஜா அப்பா, என் சகோதரி தகப்பனே, பிரயாண காரியங்களில் நீர் முன்குறித்து நீர் தகப்பனே கொண்டு வந்த கிருபைக்காய் நன்றி தகப்பனே. அப்பா நீர் தகப்பனே தேசத்தில் இருந்த ஒவ்வொரு நாளையும் தகப்பனே நன்மைக்குரியதாய் மாற்றி தந்த உங்களுடைய கிருபைக்காய் நன்றி தகப்பனே. மீண்டுமாய் தகப்பனே இந்த தேசத்திற்கு நீர் கொண்டு வந்து தகப்பனே அப்பா உங்களுடைய சபையிலே கொண்டு வந்ததற்காய் நன்றி ராஜா. அப்பா தகப்பனும் அப்பா நீர் ஒருவரே தகப்பனே எங்களுக்கு. நீர் தகப்பனே தேசத்திற்கு செல்கிற உங்களுடைய சகோதரியும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா அவர்களை போக்கிலும் மருத்திலும் நீர் துணை நில்லுங்க. அப்பா தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு நாளையும் நீர் பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. நீ விரைவிலே தேசத்திற்கு திரும்பவும் கொண்டு வந்து தகப்பனே எங்கள் மத்தியிலே அவர்களை சாட்சியாய் நிற்க செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி தகப்பனே. துதி கன மகிமை யாவுக்கு ஒருவர் கை செலுத்துகிறோம். மெய்ப்பராக இயேசு கிறிஸ்துவின் கெஞ்சுகிற அன்பின் தகப்பனே. ஆமேன். ஆமேன். இப்பொழுதும் கூட இந்த வாரத்தில் வருகிற வாரத்தில் நம்முடைய சபையில் நடைபெற இருக்கிற ஊழியங்களுக்காக நம்ம ஊழியங்களை பார்க்க போகிறோம். எல்லாரும் அறிந்திருக்கிறபடி எல்லா செவ்வாய்க்கிழமைகளிலும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் நமக்கு அந்த காட்டேஜ் ப்ரேயர் நடைபெறுகிறது. இது ஜூமில் நடைபெறும். நீங்கள் தயவு செய்து எல்லாரும் கலந்து கொள்ளும்படியாக நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஒருவேளை உங்களுடைய வீடுகளில் இந்த கூடுகையில் வைக்கிறதற்கு நீங்கள் யாராவது விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் உங்கள் வீடுகளில் வந்து இதற்குரிய அந்த ஆயத்தங்களை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். இதற்காக நீங்கள் ஜெபிங்க. இதில் எல்லாரும் ஜூமில் கலந்து கொள்ளும்படியாக நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக கூட அறிந்திருக்கிறபடி எல்லா வியாழக்கிழமையிலையும் நமக்கு கேம்ப் மினிஸ்ட்ரி நடைபெறுகிறது. முசஃபா கேம்ப்லேயும் சைனா கேம்ப்லேயும் சிட்டிலையும் கூட ஒரு சிட்டி கேர்சல் ஒன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் நீங்கள் அநேக பேர் கலந்து கொள்கிறீங்க. இன்னுமாக கூட நீங்கள் அநேக பேர் இதில் கலந்து கொள்ளும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு வாகன வசதிகள் தேவைப்பட்டுச்சுன்னா நாங்கள் அதை அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். எல்லா வியாழக்கிழமையிலையும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் இது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்காக நீங்கள் ஜெபிங்க. அதிகமாக தேவன் பெரிய காரியங்களை கேம்பில் செய்யும்படியாக நீங்கள் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக வெள்ளிக்கிழமைகளில் நாங்கள் அறிந்திருக்கிறபடி சிறுவர் கூடுகை நடைபெற்று கொண்டிருக்கிறது. எல்லா வெள்ளிக்கிழமையிலையும் மாலை 5:30 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் நமக்கு பக்கத்து பில்டிங்கில் இருக்கிற 101, 102 வைத்து நமக்கு நடைபெறுகிறது. இது கிறிஸ்மஸ் காலம், அதனால் நமக்கு இதற்குரிய ப்ராக்டிஸ்லாம் போயிட்டு இருக்குது. உங்களுடைய பிள்ளைகளெல்லாம் நீங்கள் அனுப்பி வச்சுட்டு இருக்கீங்க. உங்களால் முடிந்தால் உங்களுக்கு தெரிந்த உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற உங்களுடைய நண்பர்கள் அவர்களுடைய பிள்ளைகளையும் கூட நீங்கள் இதில் பங்கு பெற செய்யும்படியாக நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியதும் அவர்களுக்காக பிரயாசப்பட வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு வேலையில் நாம் இருக்கிறோம். இது ஒரு மோசமான ஒரு கால சூழ்நிலைகளில் இருந்துகிட்டு இருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை கிறிஸ்துக்களாக வளர்ப்பதும் கிறிஸ்துவனுடைய காரியங்களையும் தேவ வார்த்தைகளையும் சிறு பிராயத்திலிருந்து கற்றுக் கொடுப்பதும் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதனால் இதற்காக நீங்கள் பிரயாசப்படும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தால சனிக்கிழமையில் நமக்கு இந்த இடத்துல வைத்து எல்லா சனிக்கிழமையிலும் நமக்கு ஆராதனை நடைபெறுகிறது. 7 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் நடைபெறும். உங்களுக்கு தெரிந்தவர்களை நீங்கள் அழைத்து வாருங்க. ஞாயிற்றுக்கிழமையில் மாலை 6 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் யூகேலிருந்து நம்முடைய கிளை சபையிலிருந்து ஒரு லைவ் டெலிகாஸ்ட் யூடியூப்பில் பண்ணுறாங்க. அதற்குரிய லிங்க் வந்து நம்ம குரூப்பில் போடுவோம். நீங்கள் அதிலையும் கூட கலந்து கொண்டு அதையும் கூட நீங்கள் பிரயோஜனப்படும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இதற்காக பாஸ்டர் விமல் அவர்கள் வந்து அங்கேருந்து இதை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அந்த ஊழியங்களுக்காக கூட ஜெபியுங்க. யூகே தேசத்தில் தேவன் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் அவர்களை கொண்டு. அதற்காக நீங்கள் ஜெபியுங்க. கூடுமான மட்டும் எல்லாருக்கும் நீங்கள் அந்த லிங்கை ஷேர் பண்ணும்படியாக கூட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அல்லேலூயா. இன்னுமாக கூட நம்ம இப்போ கடைசி நாட்கள், அதாவது இந்த வருடத்தினுடைய கடைசி நாட்களில் நம்ம நின்று கொண்டு இருக்கிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிறபடி கிறிஸ்மஸ் நியூ இயர் செலிப்ரேஷன் அப்படி தானே? எல்லாம் நீங்களாம் உட்காந்துருக்க பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. அல்லேலூயா.
கிறிஸ்மஸ் காலங்களுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கிறோம். பிள்ளைங்க தான் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம ஆயத்தப்பட வேண்டியது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு நாங்கள் தயவாய் சொல்லுகிற ஒரு காரியம் என்னென்னா, நமக்கு அந்த கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் வந்து 20ஆம் தேதி, அதாவது சனிக்கிழமை 20ஆம் தேதி, டிசம்பர் 20ஆம் தேதி நடைபெறுகிறது. இதே ஹாலில் வச்சு தான் நடக்கும். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களால் முடிந்த மட்டும் ஒரு ஆளையாவது நீங்கள் கூட்டிகிட்டு வரணும். இதுதான் நம்மளுடைய டாஸ்க். நமக்கு இது சுவிசேஷம் அறிவிக்கிற ஒரு நாளாக இருக்கிறது. ஏன்னா எப்படியாவது தேவனுடைய ராஜ்யத்தை பிரசித்தப்படுத்தும்படியாக நம்ம வந்துட்டு இந்த சுவிசேஷத்தை எல்லாருக்கும் கொண்டு போகணும். ஸோ அந்த அன்பின் செய்தியை தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து அந்த அன்பின் செய்தியை அவர்களுக்கு பிரசித்தப்படுத்தும்படியாக உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் நண்பர்களாக இருக்கலாம், இல்லை உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களா இருக்கலாம், உங்கள் கூட வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம். நீங்கள் நினச்சிக்கிடுங்க, நீங்கள் ஒரு ஆளையாவது கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு டார்கெட் செட் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கலாம் இல்லையா? கூடுமானம் மட்டும் இல்லை, நம்ம அதுக்காக பிரயாசப்படுவோம். ஏன்னா பிரயாசப்பட வேண்டியது ரொம்ப முக்கியம். அதன் மூலமாக தேவனுடைய ராஜ்யம் அவர்களுக்குள்ளாக கட்டப்படும் நம்ம விசுவாசிப்போம். தேவன் அவர்களுக்குள்ள அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை கொண்டு வருவாராக. அல்லேலூயா. இதற்காக நீங்கள் பிரயாசப்படுங்க. அடுத்தபடியாக கூட இந்த நாட்களில் நம்ம வீக்கர் வீஷர் ரொம்ப பிரதானமான ஒரு ஊழியம் நம்ம செய்து கொண்டிருக்கிறது. இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் நிறைய பேருக்கு நம்ம உதவி செய்கிறோம். இது வரைக்கும் நமக்கு 2 ப்ராஜெக்ட்ஸ் வந்திருக்குது. இந்த ப்ராஜெக்டினுடைய தேவைகள் அதிகம் உண்டு. கிறிஸ்மஸ் நாட்களுடைய தேவைகள் அதிகம் உண்டு. இந்த வீக்கர் விஷருக்காக ஸ்பெஷலாக நீங்கள் எல்லாரும் உங்களுடைய கரங்களை திறந்து நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் பிரயாசப்படுறோம். பவுல் சொல்கிற மாதிரி கொள்ளையாடியாவது நாங்கள் எப்படியாவது கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களை கொள்ளையடிக்க வந்துடுவோம் வருஷத்தில் கடைசியில். நீங்கள் அதனால் தயவு செய்து உங்களுடைய கரங்களை திறந்து, நீங்கள் எல்லோரும் நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஆல்ரெடி. இன்னுமாக கூட இந்த கடைசி மாதங்களில் நம்ம, ஏன்னா நிறைய பாஸ்டர்ஸ்க்கு உதவி செய்கிறோம், நிறைய விடோஸ்க்கு உதவி செய்கிறோம், அதுக்கப்புறம் அநேக இந்த கைவிடப்பட்டவர்களுக்கு நம்ம உதவி செய்கிறோம், அதுக்கப்புறம் இந்த ரோட்டு ஓரங்களில் இருக்கிற பிச்சை எடுக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு நமக்கு ட்ரெஸ்ஸு, சாப்பாடு, போர்வைகள், இன்னுமாக அவங்களுக்கு குடும்பங்களுக்கு தேவையான அநேக காரியங்களை நம்ம செய்ய போகிறோம் இந்த வருடத்தின் கடைசியில். ஸோ இதற்காக நீங்கள் பிரயாசப்படுங்க. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ரொம்ப நேரம் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். அடுத்தபடியாக கூட காணிக்கைக்குரிய கர்த்தருக்கு என்று காணிக்கை படைக்கிற நேரம், இந்த காணிக்கைக்காக சிஸ்டர் மெர்லின் ஜெய் வந்து ஒரு பாடலை பாடுவாங்க. காணிக்கை பிடித்த பின்பு சிஸ்டர் ஜாஸ்மின் ஜான் அவர்கள் வந்து இதற்காக ஜெபம் செய்வார்கள்.
Our most gracious and loving Heavenly Father, I thank you for this precious day you have given us. Thank you, Lord, for helping us to gather together and worship thy name. Even now, Lord, I pray for the offering. Lord Jesus, I pray that this offering be pleasing to you. And Father, I pray that thou accept it and may it be useful to build thy kingdom on earth. And Lord Jesus, I pray that thou bless every hand that has given the offering. And thank you, Lord, for blessing them and their jobs to bring an offering into thy presence. And Lord, I pray that thou give us the wisdom. Thou give the wisdom to all the church council and the committee to use it according to thy precious will. In Jesus' name I ask. Amen. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு முன்பாக, அதாவது அவருடைய சன்னிதானத்தில் தேவனை குறித்து சாட்சி சொல்கிறதுங்கிறது ஒரு மேன்மையான ஒரு காரியம், அப்படி தானே இல்லையா? தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்கிறதுங்கிறது ஒரு பெரிய கிருபை. இந்த நாள்லையும் கூட சிஸ்டர் சங்கீதா ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து ஒரு சிறிய சாட்சி ஒன்று சொல்லுவாங்க. அதற்கு பின்பு பாஸ்டர் அவர்கள் வந்து நம்மளுக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுப்பார்கள். குடும்பமாக வர்றாங்க, ஃபேமிலியாக வந்து. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் வந்து பெரியவர், சர்வ வல்லமையுள்ள தேவன். நான் சாட்சி விவரிக்கிறதுக்கு முன்னமே நாங்கள் குடும்பமாக கர்த்தருக்குள்ளே நிற்கிறதா எங்களுக்கு சாட்சி. இதுதான் எங்களுடைய பெரிய சாட்சி. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பல சாட்சிகள் தேவன் எனக்கு இந்த சபையில் பகிர்ந்து கொள்ள தேவன் கிருபை செய்தார். இது வந்து எனக்கு பெரிய சாட்சி. ஏன்னா அப்பா வந்திருக்காங்க. அப்பா முன்னாடி வந்து நான் சாட்சி அவ்வளோவா சொன்னதில்லை. அப்பா அதை கேட்டதில் கர்த்தர் பெரியவர். நாங்கள் சபையில் எல்லாருக்கும் மோஸ்ட்லி தெரியும் நாங்கள் கடந்து வந்த பாதைகள், ஆண்டவர் எங்களுக்கு செய்த அற்புதங்கள், அடையாளங்கள் அநேகம். அம்மா வந்து இந்த தேசத்துக்கு 2020 செப்டம்பர் அக்டோபரில் வந்தாங்க. இப்போ கரெக்டாக 5 வருடங்கள் அம்மா இந்த தேசத்தில் என் கூட இருந்தாங்க, எங்கள் குடும்பத்தோடு இருந்தாங்க. கர்த்தர் இருக்க கிருபை பாராட்டினார். எப்படின்னா வந்து துன்பத்தின் பாதையில் தேவன் எங்களை தெரிந்து கொண்டார். நாங்கள் வந்து அந்த 2020 வந்துட்டு இப்படி நாங்கள் இல்லை. உண்மையாலுமே தேவனுக்குள்ளே நாங்கள் இப்படி நாங்கள் இருக்கோம் குடும்பமாக. இந்த ஒன்னஸ் வந்து ஏசப்பா எங்கள் வாழ்க்கையில் வந்த பிறகு தான். இருண்டு போய் கிடந்த எங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் வந்தார். இந்த 2020-21 நாங்கள் சொல்லப்போனால் நான் அம்மா அபுதாபியில் இருந்தோம். அப்பா வந்து இந்தியாவில் இருந்தாங்க. ஹஸ்பண்ட் வந்துட்டு ஆஃப் ஷோரில், பிள்ளைங்க வந்துட்டு சென்னையில். அப்படியே பிரிந்து போயிட்டு நாங்கள் வந்து துக்கத்தோட, துயரத்தோட, கண்ணீரோட, வேதனையோடு தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருந்தோம். ஏன்னா குடும்ப பிரச்சனை எல்லாரோட லைஃப்பில் இருக்கும். எங்களோடது வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலில் போயிட்டு சட்டத்தால் நாங்கள் பிரிஞ்சு கிடந்தோம். அதாவது வசனம் சொல்கிற மாதிரி தான், மனிதனால் இது கூடாது, பட் தேவனால் கூடும். அந்த மாதிரி எங்கள் குடும்பத்தில் வந்து நடந்த காரியங்கள் வந்து திரும்ப இது இந்த மாதிரி சரியாகுமாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆனால் கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் வந்ததால் குடும்ப உறவு சீர்பட்டது. பிரிந்து போன எங்கள் குடும்பம் வந்து ஒன்று சேர்க்கப்பட்டது. என்ன அம்மாவோட என்னுடைய அந்த அபுதாபியில் என்னுடைய அனுபவம் வந்து சபை தான். என்னுடைய பெரிய அனுபவம் வந்து அம்மா கூட சபை தான். சர்ச்சு தான் எங்களுக்கு ஃபேமிலி. சர்ச்சு தான் எங்களை வந்து இந்த அளவு கொண்டு வந்தது. ஏன்னா நாங்கள் வந்து அந்த இருண்டு போய் இருந்தப்போ தேவன் எங்களை சந்திக்க வந்து தேவ தூதர்களை அனுப்பினார். போதகரையும் இந்த சர்ச்சில் உள்ள எல்லா குடும்பங்களையும் எங்களுக்கு நின்னாங்க. உண்மையாகவே நாங்கள் நாங்கள் கொடுக்கப்பட்ட ஜெப குறிப்புகள் அநேகம். ஆண்டவர் வந்து அம்மாவும் என்னையும் முதலாவதாக சபைக்கு அழைத்தார். அதுக்கப்புறம் பிள்ளைகளை அழைத்து வந்தார். அதுக்கப்புறம் வந்து அப்பாவை அழைச்சிட்டு வந்தார். அதுக்கப்புறம் கணவர் அழைச்சிட்டு வந்தார். 1 by 1 தேவன் வந்து எங்கள் குடும்பத்தை வந்து இந்த சபைக்கு அழைச்சிட்டு வந்தார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நானும் அம்மாவும் வந்துட்டு இருந்தோம். ஒரு 3-4 இயர்ஸ் சபைக்கு வரும்போது ஆவியானவரால் நாங்கள் வந்து நடத்தப்பட்டோம். அந்த வார்த்தைகள் எங்களை வந்து நடத்தியது. கர்த்தர் எங்களை சேர்த்தார். என் அப்பா கூட வந்து இந்த அபுதாபியில் என்னுடைய அனுபவம் என்னன்னா, இப்போ ஊர்லேருந்து அப்பா அம்மா வராங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், மாலு கூப்பிட்டு போவோம், நிறைய இடத்துல கொண்டு போய் சந்தோஷப்படுத்துவோம். எங்கள் குடும்பத்தில் நாங்கள் இப்படி இருந்ததால் நானும் எங்கள் அப்பாவும் அபுதாபியில் அநேகமாக நடந்த இடங்கள் கோர்ட்டு தான். எங்கள் அப்பாவுக்கு வந்து அபுதாபியில் என்னென்ன கோர்ட் எங்கே இருக்குதுன்னு தெரியும். எல்லா கோர்ட்டுக்கும் நாங்கள் போயிருக்கோம். ஏன்னா வந்துட்டு ஃபேமிலி பிரச்சனை அவ்வளோ ஒரு எக்ஸ்ட்ரீமில் போயிட்டு குழந்தைங்க எனக்கு தான் சொந்தம், அவருக்கு தான் சொந்தங்கிற மாதிரி நாங்கள் அப்படி அலைஞ்சு திரிந்தோம். அப்பா வந்து முகத்தில் அவருக்கு சிரிப்பே இருக்காது. அப்படியாக நாங்கள் வந்து ஒரு நாளும் காலையில் 7 மணிக்கு கோர்ட்டு கிளம்பிடுவோம்.
அப்படியாக நாங்கள் இந்த அபுதாபியில் வந்து நடந்து திரிந்தோம். எப்படி வனாந்தரமான பாதையில் மாதிரி தான் நாங்கள் நடந்து திரிந்தோம். நாங்கள் உண்மையாலுமே வந்து இந்த சமாதானத்துக்காகவும் உறவுகளுக்காகவும் அப்படி அலைஞ்சு திரிந்தோம். ஆனால் தேவன் எங்கள் வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் நாங்கள் எங்கேயுமே போகல. சபைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நாங்கள் எல்லா இடத்துக்கும் போகிறத நிறுத்திட்டோம். கோர்ட்டுக்கு போகிறது, போலீஸ் ஸ்டேஷன் போகிறது, எல்லா இடத்துக்கும் நிறுத்திட்டோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்கள் வாழ்க்கையில் வந்தார். ஒன்று ஒன்றா எங்கள் குடும்பத்தில் இருந்த பாவங்களை எல்லாம் நீக்கி, கரைகளை எல்லாம் போக்கி, பிரிந்திருந்த குடும்பத்தை இயேசுவின் இரத்தத்தால் ஒன்று சேர்த்து என்னை ரட்சிப்புக்குள்ளாக நடத்தி, அன்பான கணவரை ரட்சிப்புக்குள்ளாக நடத்தி தேவன் அற்புதங்களை செய்தார் எங்கள் வாழ்க்கையில். அம்மா இருந்த நாட்கள் எல்லாத்துக்கும் ஆண்டவருக்கு நான் நன்றிகளை செலுத்துகிறேன். நான் வந்து சின்ன பிள்ளையிலே அம்மா விட்டு நான் ஹாஸ்டலுக்கு போயிட்டேன். 12th முடித்ததும் நிறையா அழுதுருக்கேன். டெலிவரி அப்போல்லாம் அம்மா கூட இல்லைன்னு அழுதுருக்கேன். ஆனால் தேவன் எல்லாத்தையும் சேர்ந்து பல மடங்காக என் குடும்பத்தில் இருக்கவே தான் அம்மாவை. அதாவது துன்பத்தின் பாதையில் நடந்த நாட்களில் அம்மாவை என் கூட ஒரு அம்மாவாக மாத்திரம் இல்லை, சகோதரியாக, தோழியா, எல்லாமும் அம்மா வந்து என் கூட இருந்துட்டாங்க. அம்மாவுக்கு நான் வந்து தேவனுக்கு முன்னாடி கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறேன். கர்த்தர் இப்படி ஒரு அன்பான அம்மா அப்பாவை எங்களுக்கு கொடுத்தாங்க. எனக்கு ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னுடைய ஒரே ஒரு ஜெபம், அதாவது என்னுடைய தேவனுக்கு முன்னாடி பல ஏக்கங்கள் இருக்கிறது. அம்மா அப்பா ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று தேவனுடைய ஊழியத்தை எடுத்து செய்யணுங்கிறதா என்னுடைய தேவனுக்கு முன்னாடி என்னுடைய பிரீதியான ஒரு ஜெபம். நிச்சயமாக கர்த்தர் இதை செய்வார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அம்மா ஒரு 2 வார்த்தைகள் பேச விரும்புகிறாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் கொரோனா வந்துச்சுன்னு ஓடி போயிட்டாங்க. அந்த கொரோனாவில் வந்த ஞாபகம் தான் எனக்கு இருக்குது. மும்முரமான கொரோனா. என் கூட வந்தவங்களோட போயிட்டாங்க, செத்து விடுவோம்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு ஒன்றுமே புரியல. அப்போ எனக்கும் கொரோனா வந்துடுச்சு. என்னால் வெளியே யாருக்கிட்டையுமே சொல்லவும் முடியல. மற்ற மனுஷருக்கு எனக்கு தெரியாது. வெளியிலும் போனாலும் யாரும் பேச மாட்டேன்றாங்க. சரி பாப்பா மட்டுக்கும் ஃபோன் பண்ணேன். அப்பா அம்மா தைரியமாக ஒன்றும் ஆகாது, சுடு தண்ணி காய வச்சு குடிச்சிக்கினே இருமா அப்படின்னு. அதே போல் சுடு தண்ணி காய வச்சு குடிச்சிக்கினே வந்தேன். அதுக்கப்புறமேல்ட்டு சரி நம்ம தனியாக வைக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு வாக்கிங்க்கு போய் விளையாண்டு போனால் நான் தொலைஞ்சிட்டேன். எந்த பக்கம் திரும்பினாலும் அதே தெருவில் தான் வந்து நிற்க தெரியல எனக்கு. யாரோ ஒரு மனிதன் கார் ஓட்டிட்டு போகுதுமா, எந்த ஏரியாவுக்கு போகணும் நம்ம பேச்சு தெரியல, வந்து என் காரில் உட்காந்துக்க, நான் உங்கள் ரூமில் கொண்டு போய் விட்டுருந்தேன் அப்படின்னாங்க. நம்ம எப்படி போய் உட்காந்து சும்மா நாசி போய் நோ எங்கள் வீடு இருக்குது பாருன்னு சொல்லிட்டு ஒரு கேட்டில் போய் நின்னேன். உஷாராக தான் இருக்கிறேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் இந்த ரூட்டு தேடி போனாக்கா, ஆண்டவரே கத்தாவே நான் எந்த பக்கம் வந்தேன்னு எனக்கு தெரியல ஐயா, எனக்கு நீ வழிகாட்டியாச்சு அப்பான்னு சொல்லிட்டு அழுந்தேன். அப்புறமா மேற்கு திரும்பி பாருன்னு சொல்லிட்டு என் நினைவில் வந்து சொன்னா மாதிரி இருந்துச்சு. படின்னு திரும்பி பார்த்தா பெரிய பெரிய மாடிக்கு தெரியும், நம்ம வழிதான் போகணும் அப்படின்னு பார்த்தா ஆண்டவர் என்ன அந்த வழியில் கொண்டு போய் சேர்ந்து. அப்போ தான் சங்கீதா ஒரு ஃபோன் பண்ணிச்சு, அம்மா எங்கே இருக்கிற சீக்கிரமாம்மா. அம்மா நான் ரூமு கிட்ட வந்துட்டோம்மா. அப்போ பாப்பாவுக்கு நைட் விட்டு முடிச்சுட்டு வந்து உட்காந்துங்குது, படுத்துங்குது, சொல்லா பேச வந்துட்டேன். ஆண்டவர் என்னை அப்படிலாம் பாதுகாத்து இந்த 5 வருஷமா என் பிள்ளைங்களுக்கு துணையாக இருந்து நானும் என் கணவர் இந்த தேசத்துக்கு கண்ணீரோடு வந்தேன். அம்மா கண்ணீரோடு வந்தேன், கவலையோடு வந்தேன். நான் எதெல்லாம் கேட்டார் ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. நான் எப்படிலாம் கேட்டேன் ஏசப்பா எனக்கு கொடுத்தாரு. எனக்கு அளவுக்கு முன்ன அன்பு கொடுத்துட்டாரு. எனக்கு எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லாருக்குள்ளேயும் வந்து பெரிய எப்படி சொல்கிறதுன்னா தோண்ட வரக்கூடிய அந்த நான் யோசிச்சு பார்த்தேன், இந்த கனிமங்கள் அது மினரல்ஸ் எல்லாம் தோண்டி எடுக்கிறாங்க இல்லையா, அது மாதிரி தோண்ட வந்துக்கிட்டே இருக்க மாதிரி சாட்சிகள் இருக்குது. சோதரம் அம்மா விட்டானா இன்னும் நமக்கு பெரிய அவங்க இன்னும் ரொம்ப காரியங்களை சொல்லியிருப்பாங்க. அன்றைக்கி காட்டேஜ் ப்ரேயரில் சொன்னாங்க. அது மாதிரி எல்லாருக்குள்ளேயும் பெரிய சாட்சிகள் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். கண்ணீரோடு வந்த அவர்களை நிச்சயம் தேவன் இந்த நாளில் களிப்போடு கூட சொந்த தேசத்திற்கு திரும்பி போகும்படியாக கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அதற்கு முழுவதுமாக ஆண்டோடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக சோதரம். கர்த்தர் ஒருவரே அவர்கள் குடும்பத்திலே பெரிய காரியத்தை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரொம்ப பேர் இன்றைக்கி வரல, என்னன்னு தெரில, ஒரு வேளை சிக்னஸா என்னன்னு தெரில, ஏதாவது ஸ்கூல் ப்ரோக்ராமா அது மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். கர்த்தர் நல்லவர். சோதரம்
அடுத்த வாரத்தில் அவர் கடந்து வருவார்கள். புதிதாக வந்தவர்கள் ஒருவரும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி அன்பின் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். தேவாதி தேவன் வாசம் செய்கிற இடத்துல எங்களை நிறுத்தி வைத்திருக்கிற கிருபைக்கு நன்றி தகப்பனே. நம்முடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்து கொண்டதுக்கு நன்றி. தொடர்ந்து உமது வார்த்தைகளை கொண்டு எங்களோட இடைவிடும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேரமும் கம்மியாக தான் இருக்குது, சோத்திரம். எங்களுக்கு ஒரு 25 to 30 நிமிஷம், அதுக்குள்ளே நம்ம தேவனுடைய வார்த்தையை பார்ப்போம். அந்த நாளும் கூட கடந்த வாரத்தில் பார்த்தோம், 4 பாயிண்ட் சொன்னேன். அந்த டைட்டில் என்ன சொன்னேன் நான் முதல்ல? செய்தியின் தலைப்பு ஒப்புரவாக்குதலின் ஊழியன் பவுல்னு சொன்னோம். 4 இது இருக்குது நமக்கு ரோ. முதல் பாயிண்ட் பிரதர் சொல்லிருங்களேன். முதல் பாயிண்ட் யோசிச்சு வைங்க. முதல் பாயிண்ட் சொல்லுங்களேன். எப்படி? பாரம் சுமக்கிற பவுல். இங்க ரெண்டாவது பரிந்து பேசுகிற பவுல். மூணாவதாக பிரிவினையை விரும்பாத பவுல். 3 பாயிண்ட் சொல்லணும். இன்னும் 4 சொல்லணும். ஆமாம், பொறுத்து கொள்கிற, அதை மன்னிக்கிற பவுலாக இருந்தார் அப்படின்னு 4 காரியத்தை சொன்னேன். பரவாயில்ல, ஞாபகப்படுத்திக்கோங்க, மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர், சோதரம். ஹல்லேலூயா. அப்போ பவுலை போல நாம் பவுல் யாருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படியாக நமக்கு எழுதுகிறார்னா, இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றும்படியாக எழுதுகிறார். ஹல்லேலூயா. அப்போ அதே போல் நாமும் இயேசு கிறிஸ்துவினுடைய வழியில், இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகளை நாம் கை கொள்ளும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர்ஸை நம்மகிட்ட இருந்து வெளிப்படுத்த முடியுதுனாலும் கூட என்னுடைய தலைப்பு யுத்தம் செய்யும் சுத்தர். ஹல்லேலூயா. அல்லது யுத்தம் செய்யும் கர்த்தர் அப்படின்னு தான் நான் அந்த தலைப்பை வைத்திருக்கிறேன். நான் இதை யோசிச்சிருக்கிறேன், என்ன செய்தி கொடுக்கலாம் அப்படின்னு. ஒரு தங்கச்சி ஒரு நாள் கூப்பிட்டு இந்த காரியத்தை சொல்கிறேன், இந்த வசனத்தை, அதே வசனத்தை சொல்கிறாங்க. நேற்று நினைக்கிறேன், நேற்று அதுக்கு முந்தின நாள் தம்பிகிட்ட பேசும்போது அது தம்பியும் அதே வசனத்தை அவர் சொல்லி உறுதிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. நெகேமியா 4வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். நெகேமியா 4வது. போதும். நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய தேவனாகிய கர்த்தர் யாருக்காக யுத்தம் பண்ணுவாரா? தன்னுடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார்னு சொல்லுங்க. எந்த காரியத்தில் போராடிட்டு இருக்கீங்களோ அந்த காரியத்தில் உங்களுக்கு கர்த்தர் யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. அப்போ யுத்தம் செய்யக்கூடியவர் எப்படின்னா, வசனம் சொல்லுது கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர் அப்படின்னு. யாத்ராகமம் 15:3 சொல்லுது, கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு நடத்தி கூட்டு போறாரு. நடத்தி கூட்டு போகும்போது அங்கே என்ன நடக்குதுன்னா, செங்கடல் அடைத்து விட்டது அவங்கள. பின்னாடி யார் வாரா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பின்னாடி பார்வோனுடைய சேனைகள் துரத்தி கொண்டு வருது. இந்த சூழ்நிலை அவங்களுக்கு பயம், என்ன செய்யறதுன்னே தெரில. அப்போதான் யோசுவா சொல்றாரு, யாத்ராகமம் 14:14 கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அவர் சொல்றார், நீங்க எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க, எதை குறிச்சும் பயப்படாதீங்க. யுத்தத்தில் வல்லவராகிய கர்த்தர் உங்களுக்காகவும் நமக்காகவும் நமக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படியாகவும் அவர் என்ன செய்வார்? யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் பார்த்தோம், எத்தனை பேர் கிரிக்கெட் மேட்ச், லேடிஸ் கிரிக்கெட் மேட்ச் பார்த்தீங்க? யாரும் தூக்க மாட்டீங்க, இவர் ஏதாவது சொல்லுவார் அப்படின்னு. அதில் அந்த ஜெமிமா ரோட்ரிகஸ் அவங்க பேரை பார்த்தோன்னே அவங்க ஒரு பேர், அதாவது ஒரு இந்த மெயின் ஸ்ட்ரீம் சர்ச்சில் இருக்க, அதாவது ஆர்சி, சிஎஸ்ஐ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சர்ச்சில் இருப்பாங்களோன்னு நினச்சேன். அவங்க ஷீ இஸ் அ born again கிறிஸ்டியன். அவங்க அப்பா ஒரு பாஸ்டராக இருக்கிறாரு. அவங்க சொல்கிறாங்க, அந்த 100 எத்தனை ரன்னு, எவ்வளோ 100க்கு மேலே அடிச்சிட்டாங்க, 100 அடிச்சுட்டு அவங்க சொல்கிறாங்க, God will fight for you, you stand still அப்படின்றாங்க. ஹல்லேலூயா. நீங்க எப்படி இருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். அவங்க பேட்டு பால் எல்லாத்தையும், இந்த பேடு எல்லாத்தையும் போட்டு அவங்க சும்மா அப்படி நின்று பார்த்துட்டே இருக்கல, பவுலர் போடும்போது பார்த்துட்டே இருக்கல. அவங்க செய்ய வேண்டியதை செஞ்சாங்க, கர்த்தர் உதவி செய்தார்னு சொல்றாங்க. நான் எதுக்கு அவங்கள நான் ஸ்டேட்டஸில் வச்சேன், ஸ்டேட்டஸே வைக்க மாட்டேன், வச்சேன். என்னன்னா, ஒரு 40,000 பேருக்கு முன்னாடி இயேசு தான் எனக்கு உதவி செய்தார்னு ஒரு பாஸ்டர் கூட இன்னைக்கு சொல்ல பயப்படுகிற இந்திய தேசத்தில்
சாதாரணமாக சொல்கிறாங்க. ஒருவேளை அவங்க பல அலிகேஷனுக்குள்ளே போயிட்டு வந்த அந்த சகோதரி சாதாரணமாக சொல்லிட்டாங்க, இயேசு எனக்கு உதவி செய்தார் அப்படின்னு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க அடுத்து நம்மளை விளையாட வைப்பாங்களா, நம்ம கண்டினியூ பண்ண முடியுமா, அடுத்தலாம் வாய்ப்பு கொடுப்பாங்களா, இதை பற்றிலாம் வெரி யங், ஷீ இஸ் வெரி யங், only 25 years old. கவலையே படல, கர்த்தர் தான் எனக்கு உதவி செய்தார். நாங்கள் ஹல்லேலூயா பகிரங்கமாக சொல்லுவோம், எந்த இடத்துல போனாலும் கர்த்தர் நமக்கு உதவி செய்யக்கூடியவர். சொல்லுங்க, கர்த்தர் தான் என்னை நிறுத்தி வைத்துக்காருன்னு சொல்லும் பொழுது, நீங்கள் கர்த்தர் நாமத்தை உயர்த்தும் பொழுது அப்பதான் அவர் என்ன செய்வார், உங்களுக்காகவும் எனக்காகவும் யுத்தம் செய்யக்கூடிய தேவனாக இருப்பார். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம அறிக்கிறோம், என் இயேசு தான் என்னுடைய தேவன், கர்த்தர் தான் என்னுடைய தேவன். அப்பதானே யுத்தம் பண்ணுவார். அவர் யாரோ ஒருத்தர்னா அவர் பாட்டில் போயிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ யோசிச்சு பார்த்தேன், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அப்போ எனக்கு யோசனை வந்தது, அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் எடுங்களேன். அப்போஸ்தலர் 12வது அதிகாரம், அதில் ஒரு ஆள் தூங்கிட்டு இருப்பாரு. யாரு? பேதுரு தூங்கிட்டு இருந்தாரா இல்லையா? தூங்கிட்டு இருந்தாருன்னு சொல்லுவாங்களா? கை தூக்குங்க. இப்படி கேட்டால் யாருமே தைரியமாக தூக்க மாட்டோம். அவர் தூங்கி இருந்தார். 2 காவலர்களுக்கு நடுவில் அவர் என்ன பண்ணார்? இப்போ ஸ்கூலில் இப்படி கொஸ்டின் கேட்டால் கொஞ்சம் அத்தன்டிகேஷனாக கேட்டாச்சுன்னா ஐயோ இது இருக்குமோ இல்லையா நமக்கு சந்தேகம் வந்துடும். பேதுரு தூங்கிட்டு தான் இருந்தார் 2 காவலர்களுக்கு நடுவில். அப்போ அங்கே பாருங்க, அவர் தூங்கி, நம்ம சொல்லுவோம் பேதுரு அவர் வாட்டில் படுத்து தூங்கிட்டு இருந்தாருங்க, சர்ச்சு தான் ஜெபம் பண்ணுச்சு அப்படின்னு. யாருக்கு தெரியும் பேதுரு 24 மணி நேரம் தூங்கினாரா? இல்லை ஜெய் அனஸ்தீசியான்னு கொடுத்துட்டீங்களாப்பா ஜெய் தம்பி? இல்லையா ஜெய்? இல்லையா ஜாண்டி அனஸ்தீசியா கொடுத்துட்டாங்களா பேதுருக்கு? அவர் ஜெபம் பண்ணுற நேரத்தில் ஜெபம் பண்ணிப்பார் நிச்சயமாக. அந்த சமயத்தில் அவர் உறக்க நேரமாக இருந்திருக்கும். அந்த சமயத்தில் அவர் என்ன செஞ்சிருப்பாரு? படுத்து தூங்கியிருப்பார். ஆனால் சபை தொடர்ந்து நான் நினச்சி பார்த்தேன், செயின் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். ஒரு குரூப்பாக வந்து பண்ணிட்டு இருந்திருக்கலாம், ப்ரேயர் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். அப்போ அந்த இடத்துல கர்த்தர் பேதுருவை போய் என்ன செஞ்சார்? விடுவித்தார். சொல்றாரு, அதில் நல்ல ஒரு வசனம் நல்லா எழுதியிருக்குது. அந்த 8வது வசனத்தை வாசிங்களேன். எங்க வா? எப்படி வா? என் பின்னே வா. ஹல்லேலூயா. எனக்கு முன்னால போகாத, எனக்கு பின்னாடி வா. ஏன்னா நான் உனக்கு முன்னாடி போனா தான், இல்லை உனக்கு முன்னாடி நடப்பதற்கு என்னை அனுமதிச்சா தான் நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. நீ ஒருவேளை முன்னால் நடந்துட்டனா நீ தான் யுத்தம் பண்ணணும். யுத்தத்தில் நீ ஜெயிப்பியான்னு நீயே தீர்மானம் பண்ணிக்கொள். ஹல்லேலூயா. அநேக நேரங்கள் என்ன பண்ணிடுறோன்னா, கர்த்தர் 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 கர்த்தர். எனக்கு ஒரு தம்பி தெரியும், இங்கே நம்ம சர்ச்சை கிடையாது, வெளியே. அவர் கர்த்தர் 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 மாதிரி இயேசுதான் இயேசுதான் பாரு எல்லாம் சொல்லுவார். வாயிலிருந்து வரதெல்லாம் இயேசு கர்த்தர், அவர் தான், அவர் எல்லாம் ஒன்றும் இல்லை பிரதர் அப்படிம்பாரு. ஆனால் என்ன செஞ்சிருவார்னா, எல்லாவற்றையும் இப்படி சொல்லிக்கிட்டு ஆனால் செய்கிறதெல்லாம் அவர் தான் செஞ்சுருப்பார். எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு கடைசியில் வந்து அப்படி கர்த்தரை தூக்கி வைப்பார். அப்போ கர்த்தர் என்ன கேட்பாரு? இதெல்லாம் என்கிட்ட கேட்டு செஞ்சியா கேட்காம செஞ்சியா? கேட்பாரா கேட்க மாட்டாரா? நம்மளும் பல காரியங்கள் என்ன செய்யறோம்னா, நம்ம மனுஷ முயற்சிகளில், மனுஷ சிந்தனைகளில், இருதயத்தில் தோன்றுறது இது எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவோம். செஞ்சுட்டு ஆண்டவரே உதவி செய்யுங்க. நிச்சயமாக உதவி செய்கிறாரு. நான் அப்போ தான் பார்க்குறேன், அவர் உதவி செஞ்சிடறாரு. எப்படின்னா, இந்த பையன் உதவி செய்யலாட்டி ஓடி போயிடுவான். யுவராஜுக்கு உதவி செய்யலாட்டி என்ன பண்ணிடுவான்? ஒருவேளை ஓடி போயிடுவான். எப்படியாவது உதவி செய்தோன்னு என்ன செய்ய என் சமூகத்தில் நிறுத்தி வைக்க. அப்படித்தான் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறாரு. ஏன்னா அழைச்சிட்டாரே அவர். அவர் தன் வார்த்தையிலே உண்மையுள்ள தேவன். ஹல்லேலூயா. நம்ம வந்து பல முறை, ஈவன் தோ இஃப் வி ஆர் நாட் ஃபெய்த்ஃபுல், he is so faithful to us in his promises. அவருடைய அந்த வாக்குத்தத்தங்களில் உண்மையுள்ள, வார்த்தையிலே உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். சோத்திரம். ஹல்லேலூயா. அவ பாருங்க, நமக்காக யுத்தம் செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறாருங்க. இந்த இடத்துல நெகேமியால 4:20 சொல்றாரு, நீங்க நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் செய்வார். எப்போ நெகேமியா அந்த அரசர் அந்த ராஜாட்ட போய் யானை அழுது, நான் வந்து எங்க எருசலேமினுடைய அந்த சுவரெல்லாம் வந்து என்ன இருக்குது, இடிந்து கிடக்குது, நான் அதை கட்ட போகணும்னு பெர்மிஷன் வாங்கிட்டு வர்றான். பெர்மிஷன் வாங்கிட்டு வர்றவன்ட்ட பார்த்த உடனே அங்கே ஒரு 3 பேர் இருக்காங்க. சன்பல்லாத்து, தொபியா, கேஷாம் அப்படிங்கிற ஒரு 3 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அதுவும் எஸ்பெஷலி முதல்ல சன்பல்லாத்து தொபியாவும் வந்து, நீ என்ன பண்ணுற,
நீ ராஜாவாக பார்க்குறியா, நீ இவங்களுக்கெல்லாம் தலைவராக பார்க்குறியா, நீ எப்படி இதெல்லாம் கட்ட விடுவோன்னு பார்க்கலான்ட்டு எதிர்த்து வர்றாங்க. அந்த சமயத்தில் தான் இவங்க 2 பேரும் சொல்கிறாங்க, டோன்ட் worry about anything, எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க, கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் கூட இருந்து தான் அந்த அலங்கத்தை கட்ட உதவி செய்தார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலையும் சரி, தேவன் நம்ம கூட இருந்து நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடிக்க அவர் நம்முடைய சத்துருக்களோடு யுத்தம் செய்து நம்மை நடத்துவார். எப்போ அப்படின்னா அவர் அனுமதிக்கணும், யுத்தம் செய்வதற்கு முன்னால் போகிறதுக்கு அனுமதிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் யோசிச்சு பார்த்தேன் கடந்த நாட்களில். தம்பி வா தம்பி, வாங்க தம்பி. நம்ம என்ன செய்யறோம்னா, கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன்னு சொல்றார் இல்லையா? அப்போ ஆண்டவர் தேடி வந்தவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, என் கையை பிடிச்சிக்கோங்க, சும்மா யாரு உங்க மனைவியை கையை பிடிச்சமா தைரியம் பிடிங்க, இங்கே பிடிங்க, மணிக்கட்டில் பிடிங்க, இப்படி பிடிச்சிருக்காரு. இவர் தான் கர்த்தர். நான் என்ன செய்யனா, என்னால் என்ன செய்ய முடியாது, திமிரிட்டு ஓடவே முடியாது இவர். ஏன்னா அவர் பிடி ஸ்ட்ராங்காக இருக்கும். என்னை விடுவதற்கு அவர் பிரியப்படலை, நான் அப்படித்தான் நினைக்கிறேன். அப்போ எங்கிட்ட இழுத்தாலும் அவர் பக்கம் இழுத்துறாரு. ஒருவேளை நான் பிடிச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று நான் போகிற திசைக்கு நீங்கள் வாங்க ஆண்டவரேன்னு சொல்லுவேன், இல்லாட்டி ஈஸியாக கையை உதறிட்டு என்னுடைய இஷ்டம் போல் எங்கேயும் ஓட முடியும். ஹல்லேலூயா. அது மட்டும் கிடையாது, நம்ம சின்ன பிள்ளைய கையை பிடிச்சிருப்போம், அப்படி மேக்சிமம் நடக்கும்போது நடங்க, பெரும்பாலும் பிள்ளை பின்னால் தான் வரும். பெரும்பாலும் நான் பார்த்துருக்கிறேன், பிள்ளை பின்னால் தான் வரும். நான் பார்த்துருக்கேன், இந்த ஊரில் நாயெல்லாம் பிடிச்சி போகிறாங்க, சோத்துறோம். அது என்ன பண்ணுதுன்னா, கொஞ்சம் தூரம் அப்படி போயிட்டு இருக்குது, எதாவது பார்த்தீங்கன்னா வேகமாக ஓடுது. அந்த பிடிச்சிருக்க அவனை என்ன செஞ்சது, கீழே விழ வைத்து விடுகிறது. கொஞ்சம் நான் யோசிச்சு பார்த்தேன், ஒருவேளை கர்த்தரை நமக்கு முன்னாடி விடாம அந்த நாயானது எப்படி இழுத்துட்டு ஓடுதோ அப்படி நம்ம இஷ்டத்துக்கு ஓட பிரியப்பட்டோன்னா, நான் யோசிச்சு பார்த்தேன், என்னை தெரிந்து கொண்ட ஆண்டவரை கீழே தள்ளி விட்டு நான் அவமானப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கடந்த நாள் யோசிக்கும் போது, இது நம்ம சர்ச்சில் இருக்க சகோதரர், அவர் அந்த வெட்டினரி கிளினிக்கில் ஒர்க் பண்ணுறாரு. அவர் என்ன பேசியிருக்கும் போது டக்குன்னு இது ஞாபகம் வந்துச்சு எனக்கு. ஒரு நாள் இது மாதிரி இழுத்து போட்டுச்சு அப்படிங்கும்போது, நான் அப்போ ஒரு வேளை யோசித்தேன், கீழே விழும்போது அந்த மனிதனுக்கு எவ்வளோ ஒரு அவமானம் வந்துடும் அந்த எல்லாம் பார்த்தாங்கன்னா. அப்போ அதை போல் நான் தாறுமாறாக ஓடும் பொழுது, இழுத்து கொண்டு என்னுடைய அந்த இதில் ஓடும் பொழுது, திசையில் ஓடும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணேன்னா, நான் கர்த்தரை இழுத்து போடக்கூடிய சூழ்நிலைக்கு வர்றேன். அப்போ என்னுடைய கர்த்தரை நான் அவமானப்படுத்தக்கூடியவனாக ஆகி போயிடுறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ என்ன செய்யனா, அவங்க அலங்கத்தை கட்டி முடிப்பதற்கு கர்த்தரை யுத்தம் செய்யும்படியாக அவங்க என்ன செஞ்சாங்க, கர்த்தரை முன்னால் வச்சு தான் காரியங்களை செய்தார்கள். அல்லேலூயா. இந்த இன்ட்ரோடக்ஷனில் ரொம்ப நேரம் நம்ம போயிடுவோம், அதெல்லாம் வேண்டாம். கர்த்தர் நம்மளை எப்படி வழி நடத்துறாரு நான் சொன்னேன். அதாவது முன்னாடி போகணும் அப்படின்னு சொன்னேன். மோசே ஒரு சூழ்நிலையில் அப்படியே மன நொந்து போய் இருக்கும்பொழுது என்ன சொல்றாரு, ஆண்டவரே உங்கள் சமூகம் எனக்கு முன்னாடி வரலாட்டி என்னை என்ன செய்யாதீங்க, இந்த இடத்துல இருந்து போக செய்யாதீங்க. அல்லேலூயா. மோசே சொல்றாரு, நீங்க எனக்கு முன்னாடி போகலாட்டி, சமூகமா சமூகம். அப்போ அந்த சமூகம் அப்படின்னா என்னன்னா, அதுக்கு ஹீப்ரூல எழுதியிருக்காங்க ஃபனேயிம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அது ப்ளூரல். ஃபனேயிம் அப்படின்னா ப்ளூரல். ஆனால் ஃபனேயிம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா முகம் என்று அர்த்தம் சொல்றோம். அல்லேலூயா. அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், கர்த்தர் என்னுடைய முகம், கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய முகம் எனக்கு முன்னாடி போகுது அப்படின்னா, நான் யோசிச்சு பார்க்கும் பொழுது அவர் என்ன செய்கிறாருன்னா, நம்ம முன்னாடி போகிறாரு, நம்ம பின்னாடி வரோம். கர்த்தர் எனக்கு முன்னாடி போகிறாரு, நான் கர்த்தருக்கு பின்னாடி வர்றேன். அப்போ அவருடைய முகத்தில் இருக்கிற கண்கள் என்ன பண்ணுதுன்னா, எல்லாவற்றையும் உலாவி பார்த்து கொண்டு இருக்கிறது கர்த்தருடைய கண்கள். அப்போ நமக்கு முன்னால சத்ருவானவன் எங்கெங்கெல்லாம் பதிவு வைத்திருக்கிறானோ, எங்கெங்கெல்லாம் பிரச்சனையை கண்ணிகளை வைத்திருக்கிறானோ, இது எல்லாம் பார்த்து இது எல்லாவற்றையும் அறுத்தறிந்து விட்டு நம்ம நடத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். சோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்ல முன்னால போவேன்பா, முன்னால போய் நான் என்ன செய்வேன், கோணனானவைகளை எல்லாம் என்ன செய்வேன், செவ்வையாக ஆக்குவேன். சோத்திரம். ஹல்லேலூயா. ஒரு வசனம் 2 நாளாகமம் 16:9 நான் அந்த வார்த்தையை மட்டும் எடுத்துக்கிறேன். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி
கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி, அப்போ பூமி எங்கும் உலாவி கொண்டு இருக்குது. அப்போ அந்த பூமியில அவருக்கு மறைவா ஒண்ணும் இல்லை. நமக்கு விரோதமா சத்ரு ரொம்ப மறைமுகமா பிரச்சனைகளை வச்சிருந்தாலும் அதையும் நிர்மூலமாக்கக்கூடிய தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அப்படித்தான் இஸ்ரவேல் ஜனங்களை இவன் வனாந்திரத்தில் நடத்திட்டு போறாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்துக்கு போகும்போது யாத்ராமத்தில் ரொம்ப அருமையாக எழுதிருக்குது. 40வது அதிகாரத்தில் 36வது வசனத்தை பார்க்கும் பொழுது அந்த மேகம், அந்த சமூகமானது, the presence of God, அந்த மேகம் போயிட்டு என்ன செய்தான், எங்க அப்படி அமருதோ அந்த இடத்துல அவங்க என்ன செஞ்சிடறாங்க, கூடாரம் அடித்து விடுகிறார்கள். அந்த மேகம் கிளம்புனா தான் இவங்க கிளம்புறாங்களே ஒழிய அந்த மேகம் கிளம்பாம இவங்க அந்த இடத்தை விட்டு நகருவதில்லை. லைரா, அதிரா, லைரா, யூ ப்ளீஸ் பி சீட்டட். அப்போ அந்த இடத்தை விட்டு அவங்க கிளம்ப மாட்டாங்க. பாருங்க, ஆண்டவர் கிளம்புனா தான் இவங்க கிளம்புறாங்க. ஹல்லேலூயா. அதனால தான் நான் யோசிச்சு பார்த்தேன், அதாவது இவங்க சமூகம் அவங்கள முன்னின்று நடத்தியது. முன்னால இருந்து கர்த்தர் நடத்த போய் தான் இவங்க எங்க போக முடிஞ்சது, கானானுக்குள்ள போக முடிஞ்சது. ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நம்மளும் பரம கானானுக்குள்ள நுழையணும் அப்படின்னா கர்த்தர் நம்மளை நடத்த வேண்டும். சோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்த வேண்டும். கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய பிரசன்ஸ் நம்மளை நடத்தணும். சோத்திரம். ஹல்லேலூயா. we cannot do anything of our own flesh. இந்த மனித தன்மையில, மாம்சத்துல நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. ஈவன் நம்ம போராடி கொண்டு தான் இருப்போம். but when God is with us we can move forward. நான் யோசிச்சு பார்த்தேன், I and God is a winning team. நானும் கர்த்தரும் அப்படின்னா ஒரு ஜெயிக்கிற கூட்டணியாக இருக்கிறோம். சோத்திரம். நம்ம என்ன சொன்னா, we always look for a companion. எதுக்குன்னா ஒரு பார்ட்னர்ஷிப்போ அல்லது துணையோ அல்லது உதவியோ. நம்ம நார்மலா இந்த உலகத்துல மனித உதவியை தான் நம்ம எதிர்பார்ப்போம். மனித உதவியை தேடுவோம். மனிதர்களை உதவியா எதிர்பார்ப்போம், நாடுவோம். அப்ப என்ன ஆகுனா, நான் ஒருவேளை ஜெயிக்க முடியாம போயிடலாம். ஏன் அப்படின்னா நம்ம கூட வர்றவருக்கு அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நமக்கு உதவி செய்ய முடியாம போகக்கூடிய சூழ்நிலை வந்துடலாம். ஆனா ஆண்டவர் எப்பொழுதும் நம்மோடு நடத்தக்கூடியவர். ஹல்லேலூயா. பாருங்க, எகிப்து தேசத்திலிருந்து அழைச்சிட்டு இவர் கூட்டு போறாரு. எங்க? கானான் தேசத்துக்கு கூட்டு போறாரு. கானான் தேசத்துக்கு போகும்போது ஆங்காங்க என்ன பண்றாங்க, பாளையம் அடிக்கிறாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். அப்ப ஆங்காங்க பாளையம் அடிக்கும் பொழுது கர்த்தர் எங்கேயோ ஒரு பக்கத்துல அந்த மூலையில உட்கார்ந்துட்டு, நீங்களா இங்க போய் இருங்கடான்னு சொல்லல, நான் உங்க மத்தியிலே வாசம் ஆசரிப்பு கூடாதான் மத்தியில வைக்கிறான். தேவன் அங்கே வாசம் செய்கிறார். ஹல்லேலூயா. அப்ப என்னன்னா, நம்ம ஒருபோதும் விட்டு விலக விரும்பாத தேவன் தான் நான் நினைக்கிறேன் அவர். நம்ம வேணா விட்டு விலகிட்டு போயிடலாம், உடைய கர்த்தர் ஒரு நாளும் விலகாத தேவன். சோத்திரம். அப்ப யோசிச்சு பார்க்கணும். அப்ப கர்த்தர் விலகாம இருக்கிறார்ல என் கூட அப்படின்ட்டு நம்ம என்ன செஞ்சிருவோம், ஆண்டவர் தான் என் கூட இருக்கார்ல அப்புறம் என்ன அப்படிமோ. இல்ல 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 இல்ல, நம்ம கர்த்தரோட இருக்கிறோமா, அவர் விலகல. நம்ம விலகி போ ஏராளமான வாய்ப்புகளை இந்த உலகம் உருவாக்கி கொடுத்து கொண்டு இருக்கிறது. அப்போ கர்த்தரோடு கூட நம்ம என்ன வைக்கணும், ஒரு பார்ட்னர்ஷிப். கர்த்தரோடு கூட ஒரு டீமை ஃபார்ம் பண்ணும்போது நானும் கர்த்தரும் ஒரு ஜெயிக்கிற அணி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இவங்க ஆண்டவர் நடத்த போய் தான் இவங்க கானானுக்குள்ள போனாங்க. இல்லாட்டி போற வழியெல்லாம் விக்கிரக ஆராதனை செய்யக்கூடிய இடம், தேசங்கள் உறுதியா விழுந்திருப்பானுங்க. எகிப்திலே அத்தனை வருஷம் இருந்துட்டு இவனுக்கு சிந்தனைக்குள்ள இருக்கு. ஏன் 10 வாதைகளால் அவர் எகிப்து தேசத்தை வாதிக்கிறாரு. 10 தெய்வங்களுக்கு மேல எகிப்தியர் வணங்கக்கூடிய 10 தெய்வங்கள்லாம் உங்க மண்டையில இருக்கடா. இத்தனை வருஷம் எகிப்துல இருந்து இந்த தெய்வம்னு சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் விட நான் சர்வ வல்லமையுடையவன் என்பதை நிரூபிப்பதற்காக தேவன் அதை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் சொன்னேன், எப்பவும் அவருக்கு பின்னால சோத்திரம். ஒரு 2 காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஒன்று, முதலாவது யோசுவா 5:14 வாசிக்கலாம். கர்த்தர் எப்பொழுது நமக்கு முன்பாக செல்வதற்கு நாம் அனுமதிக்க வேண்டும். யோசுவா 5:14. போதுமா? பாருங்க, இந்த இடத்துல என்ன நடக்குன்னா, இவங்க யோர்தானை கடந்துட்டாங்க. கடந்து எரிகோவின் சமவெளிகளில் நிற்கிறாங்க. அப்போ அங்கே நிற்கும் போது பாளையத்துக்குள்ளே யோசுவா இருக்கிறாரு. அந்த பாளையத்துக்குள்ளேருந்து வெளியே வர்றாரு. நாங்கள் என்ன செய்யணும், எரிகோ எங்களுக்கு முன்பாக அடைத்து இருக்கிறது, எங்களுக்கு வழி விடாமல் இருக்கிறது, நாங்கள் என்ன செய்யணும்
அப்போ வெளியே வந்து ஆண்டவரை போட்டிருக்கோம், எரிகோவின் வெளிகளில் வந்து தன் கண்களை ஏறெடுத்தார்னு போட்டிருக்கோம் யோசுவா. அப்போ ஆண்டவர் நோக்கி பார்க்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹி லுக் அன்டு லார்ட், ஆண்டவரை பார்க்கிறார் முதலாவதாக. நம்ம என்ன செய்வோம், ஏதாவது ஒரு 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 திறமையை நம்ம வந்து பார்ப்போம், இல்லை ஏதாவது மனித துணையை பார்ப்போம், இல்லை ஒரு நம்ம ஈவன் ஒரு வேலை கிடைப்பதற்கே ஒரு சிபாரிசுக்கு ஒரு ஆளை நம்ம பார்க்கலாம். ஆனால் யோசுவா அந்த இடத்துல கர்த்தர் தானே மோசையை அழைத்து கொண்டு வர, மோசை மூலமாக ஜனங்கள் நடத்தி வர்றாரு, கர்த்தர் தானே எங்களையும் நடத்திட்டு வர்றாரு, இதுவரைக்கும் நடத்தி வந்திருக்கிறார் இல்லையா, இப்பவும் கர்த்தர் தானே எங்களுக்கு உதவி செய்யணும், அவர் தான் முன்னின்று நடத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். நம்ம வாழ்க்கை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் தான் நடத்தி கொண்டு வருகிறார். சோத்திரம். அது எல்லா காரியத்திற்கும் யாரை பார்க்க வேண்டும் அப்படின்னா, பாஸ்டரை பார்க்கணும், எல்டர்ஸை பார்க்கணும், கர்த்தரை பார்க்க வேண்டும். சோத்திரம். ஹல்லேலூயா. எப்படி தெரியுமா, எங்களால் புறப்பட்டு வர முடியாது. ஒருவேளை நாங்களாம் பிரதர்ஸ் தம்பி சைட்டில் இருக்கிறாங்க, இல்லை ஹாஸ்பிட்டல் அந்த கிளினிக்கில் இருக்கிறாங்க, அங்கங்கே இருந்து வேலை பார்த்துருக்குறாங்க, நான் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல யாரையோ பார்க்க போயிட்டேன், முசஃபாவோ எங்கேயோ போயிட்டுன்னா, உங்களுக்கு அபுதாபியில் கார்னிஷ் பக்கத்தில் இருந்து ஒருத்தர் கூப்பிடுவார், பிரதர் நான் வர்றதுக்கு 3/4 மணி நேரம் ஆகும். ஆனால் ஆண்டவர் கூப்பிட்டீங்கன்னா அந்த நொடியிலேயே உங்களுக்கு பதிலளிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். சோத்திரம். ஹல்லேலூயா. எப்படின்னா ஆன் த ஸ்பாட்ல he will work for us. ஏன்னா he is omnipresence God. அவர் எப்படின்னா எல்லா இடங்களிலும் அவர் சமூகம் இருக்கிறது. சோத்திரம். சர்வ வியாபியாக அவர் இருக்கக்கூடிய தேவனாக இருக்கு. அப்ப பாருங்க, யோசுவா போய் பார்த்தோன்னா உடனே பார்த்தோன்னா அங்க ஒருத்தர் நிற்கிறாரு. எப்படி நிற்கிறாரு, சும்மா நிற்கல, போய் என்ன செய்யணும் அப்படிங்கிறாரு, நான் இருக்கேன்பா அப்படின்னு ஒரு பெரிய ஒரு வாளை பிடிச்சி நிற்கிறாருங்க. யாரு? ஒரு ஒரு உருவம், ஒரு மனிதன் நிற்கிறாரு. உடனே யோசுவாவுக்கு பயம். யோசுவா கேட்காரு, ஏன் நீ எங்களை சேர்ந்தவங்களா எங்க எதிரிகளை சேர்ந்தவங்களா, எரிகோவை சேர்ந்தவனா? சொல்றாரு, இல்ல இல்ல நான் உங்களால் தான்ப்பா, கவலைப்படாதப்பா, நான் தான் சேனையின் அதிபதி வந்து நிற்கிறேன். என்ன செய்யணும் தெரியல, எரிகோ எப்படி வீழ்த்த முடியும்? we don't have any idea, we don't have any weapons, we don't have strength, எங்க பலன் இல்ல, எந்த ஐடியாவும் எப்படி தகர்க்கிறதுன்னு பெரிய கோட்டையா இருக்கு. சொல்றாங்க அந்த எரிகோ மதில் மீது கார் ஈஸியா போலாமா, அந்த அளவுக்கு ஒரு அகலமான மதில், அந்த சுவர் அவ்வளவு அகலம், எப்படி உடைக்க முடியும்? பட் God can break. ஹல்லேலூயா. நமக்கு முன்னாடி தடைகள் ஏராளமா இருக்கலாம், பட் when you surrender those unto God, it will break into pieces. ஹல்லேலூயா. என்ன பார்த்தார், நான் தான் சேனையின் அதிபதி. யாரு? கர்த்தரே இங்க வந்திருக்கிறார். சோத்திரம். சேனையின் அதிபதி பாருங்க, யோசுவாட்ட பேசிட்டாரு. யோசுவா என்ன செய்ய ரகசியமா சொல்லிட்டாரு அவர்கிட்ட. இவர் வராரு, ஜனங்களை கூப்பிடுறாரு, வாங்க எல்லாம் வாங்க. அது ஒரு குரூப்பா வச்சுட்டு என்ன செய்யணும், 6 நாள் எரியோ சுத்தணும். கடைசியில் 7வது நாள் சுத்தம் போது எத்தனை முறை ஆர்ப்பரிக்கணும்? 7 முறை ஆர்ப்பரிக்கணும். நம்மளாம் இருந்தேன்னா என்ன இருப்போம் தெரியுமா? ஒருவேளை யோசுவா வந்து அங்கே அந்த லீடர், நான் வந்து யோசுவா கீழே அசிஸ்டண்டாக இருக்கேன், இல்லாட்டி யோசுவா கூட அந்த குரூப்பில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் பார்த்து, ஏய் இந்த பேய் சொல்கிறான்னு கேட்காதியே, சுற்றி காலெலாம் வலிக்கும், நம்ம சத்தம் போடணுமா, நம்ம போடுற சத்தத்தில் இது வந்து விழுமா, என்னடா இவன் லூசு மாதிரி பேசியிருக்காமோ. ஆனால் பாருங்கள், ஜனங்களும் அவன் சொன்னா அப்படி பின்னாடி போயிட்டாங்க. சுற்றுறான். ஒரு நாள் சுற்றி வந்தாச்சு, 2வது நாள் சுற்றி வந்தாச்சு, 6 நாள் சுற்றியாச்சு, 7வது நாள் சுற்றுறாங்க பாருங்க. அப்போ என்ன வேத பண்டிதர் எழுதியிருக்கிறாங்கன்னா, இந்த எரிகோவுடைய அந்த யுத்த வீரர்கள்லாம் நிற்கிறாங்களா மதில் மேலே, அப்படி ஷேக் ஆகுதான் அது அந்த சுவர். இன்னும் சொல்ல போனால் இன்னும் சொல்கிறாங்க, ஆண்டவர் பெரிய ஒரு நில நடுக்கத்தை அங்கே கொண்டு வந்துட்டாருன்னு சொல்கிறாங்க. ஹல்லேலூயா. நமக்காக நமக்கு வழி திறக்கும்படியாக கர்த்தர் நேச்சுரல் கலாமிட்டிஸ் கூட கொண்டு வரதுக்கு ரெடியாக இருப்பார். நம்ம நினைப்போம், நேச்சுரல் கலாமிட்டி வந்தால் ஒரு 5000 பேர் செத்து போயிட்டானே, அவருக்கு அதெல்லாம் கவலை கிடையாது. என்னுடைய பிள்ளைகள், என்னை நம்பி இருக்கிற பிள்ளைகளை பாதுகாக்க இந்த உலகத்தை படைத்த எனக்கு அதிகாரம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்லலாம், ரொம்ப பேர் இந்த மாதிரி நடக்கிற யுத்தங்கள், ரொம்ப பேர் இறந்துறாங்க, குழந்தைங்க இறந்துறாங்க, வயசானவங்க இறந்துறாங்க. உபாகமம் 7:2 வாசிங்க. உபாகமம் 7:2.
அவர்களை ஒப்பு கொடுக்கும்போது முறியடித்து அவர்களை நிச்சயம் கொன்றனுங்கிறாரு. அதை உபாகமம் 20:16 நினைக்கிறேன் பாருங்க. போதுமா 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 பாருமா, அவர்களை உன் தேவனாகிய கர்த்தர் யாரு சொல்றாரு, அங்க இருக்கிற கானானிய குடிகள், அங்க இருக்கிற அந்த தேசத்துல இருக்க எல்லாரையும் எல்லா பேரையும் கொன்றுங்கிறார். God knows. God is having authority over his creation. அவருடைய அந்த படைப்புகள் மீது அவருக்கு தான் அதிகாரம் இருக்கிறது. ஏன்னா ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை அமர்த்துகிற தேவனா இருக்கிறார். அப்ப அவருக்கு அதிகாரம் இருக்குதே. So we should not question him. அவரை கேள்வி கேட்பதற்கு நமக்கு என்ன இல்லை, அதிகாரம் இல்லை. ஹல்லேலூயா. பாருங்க, போறாங்க, போயிட்டு பார்த்துட்டு சுத்தி வாங்கினாங்க. அந்த சுவர் என்னன்னா இடிந்து விழுந்தது. இவங்க என்னச்சாங்க, உள்ள போய் அவங்களை எல்லாரையும் சங்கரித்தார்கள். ஹல்லேலூயா. இந்த இடத்துல யாரு யுத்தம் பண்ணா? இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தன்னாலே அழைக்கப்பட்ட தன்னுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தரே யுத்தம் செய்தார். சோதரர், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் பல நேரங்களில் நம்ம தோற்று போகாமல் இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? அவர் தான் நமக்கு யுத்தம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. நம்ம நினைச்சிருவோம், நான் நினைச்சிருவேன் பயங்கர, நான் படிச்சிருக்கனால எல்லாம் செய்கிறேன், நான் நினைச்சிருவேன் இல்லையா? இதே எனக்கு கொஞ்சம் ஞானம் இருக்கிறதுனால இதெல்லாம் படிச்சு ஏதோ 2 பிரசங்கத்தை பண்ணிடுறேன், இல்லை ஏதோ 2 ஜெபத்தை பண்ணிடுறேன். நத்திங் பிகாஸ் ஆஃப் மை நாலேஜ். 2வது உடல் பலம். நான் யோசிச்சு பார்த்தேன், எங்கள் அம்மா திட்டகாத்திரமான ஆள். அப்படி ஆளை புட்டிச்சாங்கன்னா தப்பிக்கவே முடியாது, அப்படி ஸ்ட்ரென்த் எங்கள் அம்மாவுக்கு. ஏன்னா கிராமத்து ஆள் எங்கள் அம்மா, ஆனால் ரொம்ப அன்பால மென்மையான ஆள், ஆனால் அவ்வளோ பவர் அவங்களுக்கு. ஆனால் மறிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி தான் தெரியுமா, இவ்வளோ சைஸ் ஆயிட்டாங்க. இவ்வளோ சைஸ் தான், உயரம் ரொம்ப இவ்வளோ ஆயிட்டாங்க. அவங்க அந்த டெத் பெட்டில் கிடக்குறாங்க. நான் யோசிச்சேன், எல்லாம் ரத்தம் சுண்டிட்டு இருக்க வரைக்கும், ரத்தம் கொஞ்சம் ஒழுங்காக ஓடுற வரைக்கும் தான் எல்லாம் நடக்கும். நம்ம அதுக்குள்ளே 1008 குட்டிகள் நடிச்சு ஏதோ அதை பண்ணிடுவோம் இதை பண்ணிடுவோம்னு நம்ம சொல்கிறோம். இல்லை, நத்திங். ஸோ எல்லாம் நடக்கிறது நாட் பிகாஸ் ஆஃப் அவர் எபிலிட்டிஸ், பட் பியூர்லி பை த கிரேஸ் ஆஃப் காட் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் காட் அண்ட் பிரசன்ஸ் ஆஃப் காட். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல இருக்கலாம். இன்னும் சொல்ல போனால், முதல்ல சொன்னேன், அலங்கத்தை கட்டினவுடனே எதிரிகள் அப்படி வாரான். சன்பல்லாத்து, தொபியா, கேஷாம்லாம். இன்னைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவம் அப்படிங்கிறதுக்கு, அப்படி கிறிஸ்துவனா இருந்தாலே பக்கத்து வீட்டிலேருந்து பிரச்சனை கொண்டு வந்துடுவாங்க, ஊர்லேருந்துலாம் பிரச்சனை கொண்டு வந்துடுவான். ஆனால் அந்த இடத்துலையும் நம்மை நிறுத்தி வைத்திருக்கவர் நம்முடைய ஆண்டவர். சோத்திரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ யார் நமக்கு பாதுகாப்பு? கர்த்தரே நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். சோத்திரம். அப்போ எரிகோ கோட்டையை அவர் இடிந்து விழ செய்யும்படியாக இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவர் யுத்தத்திலே முன்னால் நின்று செயல்பட்டார். சோத்திரம். இவங்க சத்தம் போட்டதுனால அவர்கள தேவ பிரசன்னம், அந்த ஆண்டவருடைய வல்லமை, அதான் யுத்தத்தில் வல்லவர் அவர், அந்த வல்லமையானது அதை இடித்து போட்டது. உங்களுக்காகவும் உங்களுக்கு முன்பாக இருக்கிற தடைகளை இடித்து போட கர்த்தரை முன்னால் அனுமதிங்க, எல்லாவற்றையும் நிர்மூலமாக்குவார். சோத்திரம். 2வது இன்னொருத்தர் தெரியும், ரொம்ப நம்ம சாதாரணமாக சொல்லுவோம், எலிசா என்கிற ஒரு தீர்க்கதரிசியானவர். எலிசா என்ன பண்ணிட்டார்னாக்க, சீரிய ராஜா வந்து என்ன செய்யறான், யூத ராஜா மேல சண்டைக்கு வரணும்னு பெரிய பிளான் போட்டு இருக்கிறான். வரும்போது இவர் சொல்றாரு, எலிசா போய் ஒரு ஆளை அனுப்பி ராஜாட்ட போய், நம்ம ராஜாட்ட சொல்லு, அவன் எங்கெங்கெல்லாம் வந்து வச்சு ஆட்களை வச்சிருக்கான், எங்கெங்கெல்லாம் பிரச்சனைக்குரிய இடங்களை வச்சிருக்கான், எங்கெங்கெல்லாம் உன்னை தோற்கடிக்க வச்சிருக்கானோ அங்கெல்லாம் நீங்க போகாதீங்க. உன்னை சீரிய ராஜா கேட்கிறாரு, எப்படா அந்த ராஜாவுக்கு தெரியும்? அங்க ஒருத்தன் தேவனுடைய மனுஷன் இருக்கிறான், அவனுக்கு உன்னுடைய ரூம் படுக்கை அறையில நீ ஆலோசனை பண்றது கூட, என்ன நினைக்கிற என்ன செய்யறது கூட அவர் தேவன் சொல்லி கொடுத்துருவாரு. அவன் தான் இது காரணம். உடனே சொல்றான், போய் பிடி. ஹல்லேலூயா. நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க, 2 ராஜாக்கள் 6வது அதிகாரத்துல 13, 14, 15, 16 இதெல்லாம் போய் வாசிங்க. ரைட்டா? சொல்றான், உடனே அவனை போய் பிடி அப்படின்றான். பார்த்தனா அனுப்பிச்சான் அவன் சீரிய ராஜா எலியா இருக்கிற இடத்துக்கு, எலிசா இருக்கிற இடத்துக்கு. உடனே ஒரு 6 வாரத்துக்கு முன்னாடி 7 வாரத்துக்கு முன்னாடி எலிசாவோட அசிஸ்டன்ட் பேர் சொன்ன ஞாபகம் இருக்கா? இந்த பக்கம் சொல்லுங்களேன் பார்ப்போம். எலிசாவோட அசிஸ்டன்ட் பேர். அப்பப்போ நீங்க உறங்காம இருக்கிறதுக்காண்டி கேள்வி கேட்டுறேன், நீங்க விழிப்பா தான் இருக்கிறீங்க. எலிசாவோட அசிஸ்டன்ட்
கேஎஸ்சி கேஎஸ்சி பார்க்குறான், அப்படி பார்க்குறான். அங்கிட்டு பார்த்தோன்னா பயங்கரமான யுத்த சேனைகள் நிற்கலாம். சீரிய ராஜாவோட சேனைகள். அரண்டு போயிட்டான் கேஎஸ்சி. நான் நினச்சிக்கிட்டேன் கேஎஸ்சி ஜெபம் பண்ண மாட்டான் உங்களுக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அதான் பயம் வந்துருச்சு. இல்லை கேஎஸ்சி வந்து அவனா செயல்படக்கூடிய ஆள்னு நினச்சிக்கிட்டேன். இல்லை கேஎஸ்சி மாம்சத்தில் சரி ஒரு நாள் ஜெபம் பண்ணுவோம், 4 நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கிடுவோம், லீவ் போட்டுக்கிடுவோம், ஒரு நாளைக்கு சர்ச்சுக்கு போவோம், ஒரு 4 வாரம் லீவ் போட்டுக்கிடுவோம், இந்த மாதிரி ஆளாக இருப்பானோன்னு. அப்படி கண்டிப்பாக இருந்துக்க முடியாது. எலியாவோட இருக்காலும் கொன்றுப்பார் எலியா. அப்படிலாம் இருந்தா பின்னி வெளுத்திருப்பாரு. அது அங்கே இருக்கட்டும். அப்போ இவன் பார்க்குறான், ஃபுல்லாக அந்த மலையை சுற்றி என்ன இருக்குன்னா பெரிய சேனை நிற்குது. பயம். ஐயோ எஜமான் இந்த கூட்டத்தில் இந்த யுத்த கூட்டத்துல இருந்து நம்ம எப்படி இந்த சேனைட்டு இருந்து எப்படி நம்ம தப்பிக்க போறோம்? உடனே இவர் என்ன செஞ்சா தெரியுமா? போய் ஜன்னல்ல போய் பாடுறான்ட்டார். ரூம்குள்ள இருக்காங்க, போய் பாரு அப்படின்றாரு. அது அவன் சொல்றதுக்கு முன்னாடி என்ன செய்றாரு? ஒரு ஜெபத்தை எடுக்கிறாரு. ஆண்டவரே, என் வேலைக்காரன் கண்ணை திறந்துருங்க. அல்லேலூயா. அப்போ எப்பொழுதும் நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்திருந்தாதான் கர்த்தரை யுத்தத்துக்கு அனுமதிப்போம். ஏன்னா அவர் நம்ம கூட இருக்கிறாருன்னு நம்ம வந்து உணர முடியும். ஆவிக்குரிய கண்கள் திறந்திருந்தா. அப்படி இருக்கும் பொழுது சரி ஆண்டவர் என் கூட இருக்கிறாரியா, நான் போகல, நீங்க போய் சண்டை போடுறீங்கன்னு விட்டுருவோம். கிறிஸ்துவர்களா இருப்போம். நமக்கு என்னன்னா ஆவி கண்ணு குருடா இருக்கும். கண்ணு குருடா இருக்குன்னா குருட்டு கண்ணு இல்லை, ஆவிக்குரிய கண்கள் குருடா இருக்கும். பார்க்க முடியாதபடி, தேவனை தரிசிக்க முடியாதபடி, தேவ காரியங்களை காண முடியாதபடி. ஏன் கேயாசியால பார்க்க முடியல, ஆனா எலிசா பார்க்கிறாரு. கேயாசி போய் பாடுறா அப்படின்னா பார்த்த உடனே அந்த மலை முழுவதும் என்ன இருக்குதான்? கர்த்தருடைய சேனை இருக்கிறது. சோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலிசா சொல்றாரு, அதுக்கு பயப்படாத, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர் அதிகம். ஹல்லேலூயா. அப்படியே எழுந்துன்னு இருக்கலாம். சோத்திரம். நம்ம சும்மா இருந்தா போதுங்க. சும்மா இருப்பீர்கள்னா பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோன்னா அப்படியே வீட்டிலே இருந்து. கொஞ்சம் பேர் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோன்னா சர்ச்சுக்கு வர மாட்டோம். பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோன்னா ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சுனே, இல்லை மனசு கஷ்டமாயிடுச்சு பாஸ்டர், அதனால ஜெப கூட்டத்துக்கே வரல அப்படின்றோம். என்னத்தை நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி என்னத்தை கிடைக்க போகுது அப்படின்றோம். இல்லை 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 இல்லை. அந்த பேதுருவாகட்டும் சிறைச்சாலை கிடைக்கும் பொழுது நிச்சயமாக ஜெபம் பண்ணி கொண்டு இருந்திருப்பார். எலிசா அந்த இடத்துல செபிக்கிற மனுஷன் அவர் எலிசா. யோசுவா தேவனோடு கூட சஞ்சரிக்கிற மனுஷன் யோசுவா. அவர்களுக்காக யுத்தம் செய்த தேவன். அதாவது தனக்கு பயப்படுகிறவர்களுக்கு சூல பாளையம் இறங்கி காக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ பிடிக்க வர்றாங்க. மத்தேயு 26 அதிகாரம் நினைக்கிறேன். பிடிக்க வரும்பொழுது பார்த்தனா அந்த ஆசாரியனுடைய அசிஸ்டன்ட் டபார்னு நம்மால் கத்தி எடுத்து என்ன பண்ணிட்டாரு? ஒரே ஒரு காதில் போட்டார். காதில் போட்ட உடனே ஆண்டவர் சொல்ல, ஏய் சும்மாரியான்னு சொல்லி இந்த காதை எடுத்து ஒட்ட வச்சிட்டார் பாருங்க. சொல்றாரு, ஏய் நான் என் பிதாட்ட நான் ஒரு ஜெபம் பண்ணேன்னா ஒரு சேனையவே இங்க அனுப்புவார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட சேனைகளின் தேவன் நான் என்னுடைய பிதா. அல்லேலூயா. ஒரு 2 வரிகளை. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் உற்சாகமாய் ஆண்டவரே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம், வாழ்வளிக்கும்
இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மையை தருபவர். நம்பிக்கை தேவனே, நன்மையை தருபவர். வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். அவர் வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி எனக்காக யுத்தம் செய்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி எனக்கு முன்னால போய் என்னுடைய எல்லா எதிரிகளையும் எல்லா சத்துருக்களையும் அவன் முறியடித்து போட்டு அவன் என்னை வெற்றி ஜெயாலியா நடத்தக்கூடிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அருமையாய் எங்களோடு இருந்து உமது அருமையான பிள்ளைகளை முன்னால போய் அவர்களுக்கு விரோதமா இருக்கிற எல்லா சத்துருக்களையும் நொறுக்கி போட்டு ஜெயாலியாய் உமது பிள்ளைகளை பரம கானானை நோக்கி நடத்தும். இந்த உலகத்திலையும் அவர்களுக்கு வர இன்னல்கள் எல்லாவற்றையும் நீக்கி பலப்படுத்தி தேவன் நடத்தும், ஜெயம் கொடுத்து தேவன் நடத்துவதற்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படியாக ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதியும், வராத பிள்ளைகள் எல்லாம் நீ பாதுகாத்து நடத்துவீராக. துதி கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். என்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாழும் மறவாதே. ஆமென் ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமோடு சபையோடு சகல பரிசுத்தவான்களோடும் தேவனுடைய வருகை வரை என்றும் இருப்பதாக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. God bless you all. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.